தேவனை தொழுது கொள்ளும்படியாக, அவரை துதித்து பாடும்படியாக, அவர் நமக்காக கொடுத்த அவருடைய குமாரனுடைய பாடுகளை நினைவு கூறத்தக்கதாக கூடி வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தருமை பெறும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசு நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றேன். அருமையான இந்த நாளிலே அடியனை தேவன் தேர்ந்தெடுத்து இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேசத்தக்கதாக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு முதலாவது நன்றி ஏறெடுத்தும், அருமை சகோதரர் ஏடி ஜோயல் சில்ஸ்பி அவர்களுக்கும் அருமை ஊழியர் சகோதரர் அவர்களுக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான பிள்ளைகளோடு உங்களோடு இருந்து இந்த நாளிலே தேவ செய்தியை அடியன் தேர்ந்தெடுக்கும்படியாக யோசித்து கொண்டிருந்த பொழுது ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு முன்பதாக சகோதரர் அவர்கள் ஒரு நாளில் எங்கள் சபைக்கு வந்து நீங்கள் செய்தியை கொடுங்கள் என்று கேட்டிருந்தார்கள். பொதுவாக நான் பேசுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு சென்று சேரத்தக்கதாக ஒரு சத்தியமானது இருக்கணும். இப்போ ஒரு கூட்டத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு விசுவாச குடும்பத்திற்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த குடும்பங்களில் அந்த குடும்பம் எந்த சூழ்நிலையில் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு நம்ம அறிந்து பேசுகின்ற பொழுது அது என்னவாக இருக்கும், அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்போ நான் அடிக்கடி வராத ஒரு பகுதி நாகர்கோயில் என்பது எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு திருமணத்திற்காக மட்டும் நான் வந்திருந்தேன், ஒரு உறவினரோட திருமணத்திற்கு. ஆனால் நாகர்கோயிலை பற்றியும் நாகர்கோயில் ஊழியங்களை பற்றியும் நான் நிறைய அறிந்திருக்கின்றேன். அருமை சகோதரர்கள் செய்து வருகின்ற வல்லமையான ஊழியங்கள், விசேஷமாக கொரோனா காலத்திற்கு பிறகாக மிக உன்னதமான வழியில் நடந்து கொண்டிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அருமை ஐயா அவர்களோடு நான் சென்னை பகுதியிலே நடந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். சில்ஸ்பி ஐயா அவர்களோடு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் 89-90களிலே ஐயா எழுதி வந்த தேவசேனை என்ற பத்திரிகையின் ஒரு வாசகனாக நான் இருந்திருக்கின்றேன். அநேக அவருடைய செய்திகளை நான் கேட்டிருக்கின்றேன். இதுபோல் அநேக கட்டுரைகளையும் செய்திகளையும் கேட்டு வளர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே முன்னின்று பேசத்தக்கதாக தேவன் எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். விசேஷமாக சௌவர் அவர்களை தொடர்ந்து ஊழியத்தை எடுத்து நடத்தவும், அதற்கு பிறகாக தம்பி பெண்டன் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று வருகின்ற இந்த வேலைக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரப்படுத்துகின்றேன். அதே போல் அடியனுடைய தந்தையும் திண்டுக்கல் பகுதியிலே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியங்களை செய்து வருகிறார்கள். அவருக்கு பிறகாக அந்த ஊழியத்தை யார் செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அது நம்முடைய குடும்பத்திற்கு விழுந்த கடமை என்று அடியேன் அதை ஏற்று நடத்தி வருகின்றேன். என்னுடைய தனியார் வேலையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஊழியத்திற்கு முழுமனதாக நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த 6 மாதங்களாக முழுமையாக நான் ஊழியத்தில் பங்கேற்று வருகின்றேன். அப்போ இந்த பகுதிக்கு நான் என்ன பேசணும் அப்படின்னு யோசித்த பொழுது, இந்த பகுதியானது ஒரு கடற்கரை நிறைந்த பகுதி, ஏறக்குறைய தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற பகுதி. இந்த இடங்களில் மிக ப்ராமினெண்ட்டாக இருப்பது உப்பு. உப்பை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், உப்பு நம்மளுக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது அப்படின்று நான் யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுது, மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 11-13 யாராவது ஒருவர் எனக்காக வாசித்து கொடுக்க அழைக்கின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் வசனங்கள் 11-13 வரைக்குமாக. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. போதுமான 11 நாம் வாசித்து வருகின்ற பொழுது, என்னை நிந்தித்து என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வாரனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆக முதலாவது இந்த வசனத்தில் கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி பார்க்கின்ற பொழுது பாக்கியவான்களை குறித்து சொல்லிக்கிட்டே வராரு. அதோட தொடர்ச்சியாக 11லையும் சொல்கிறாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால் நீங்கள் என்ன எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால், உண்மையாக சொல்வதில்லை, நிச்சயமாக நம்மளை கஷ்டப்படுத்தணுன்றதுக்கு பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யாக சொல்லுகிறார்கள். ஆக நம்ம அந்த இடத்துல என்னவாக இருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். பாக்கியவான்களாக இருக்கின்ற பொழுது தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்கள் முன்னிருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நம் முன்னிருந்த மக்களை குறித்து சொல்லிட்டு 13 அருமையாக சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்லுது, நம்ம உப்பாக இருந்து என்ன ஆக போகிறோம்? நம்முடைய அனுதின ஜீவியத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய உணவில் உப்பு இல்லாமல் நாம் சாப்பிட முடியுதா நம்மளால்? ஒரு குறிப்பிட்ட சிலரை தவிர நாம் சாப்பிடக்கூடாது
நம்முடைய உடம்புல அதிகமான உப்பு சத்து இருந்தால் சாப்பிடக்கூடாதுன்ற தவிர மற்ற அனைத்திற்குமே சுவை கூட்டக்கூடியதாக இருக்கிறது உப்பானது தான் இருக்குது. அந்த உப்பு சுவை கூட்டக்கூடிய தன்மை இழந்து விடுகிற தன்மையும் அந்த உப்புக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அதை எப்படி நம்ம வந்து வாங்கி உபயோகிச்சுட்டே இருக்கனால நம்மளுக்கு தெரியாது. அதை தான் அவர் சொல்கிறாரு, சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் அப்படின்றார். ஆக அது உப்பு என்ன பண்ணணும், சாரமாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அந்த பவர் வந்து அதுக்கிட்ட இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஃபுட்டில் வந்து அது என்ன பண்ணும், அந்த டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உப்பை குறித்து படித்து கொண்டிருக்கின்ற பொழுது சரி, ஒரே வசனத்தில் இருக்குதே, இந்த உப்பு என்ன பண்ணிடும், அவ்வளோ பெரிய காரியங்களை உப்பு வல்லமையாக செய்யக்கூடியதா அப்படின்ற போகும்போது என்னுடைய கவனங்கள் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 22 வரை உங்கள் கவனத்திற்காக நீங்கள் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். சுருக்கமாக நான் உங்களுக்கு அந்த பகுதியினுடைய காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்கு தொடர்ந்து செய்து கொள்ள கடந்து 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 22 வரை. எலியா ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தவராக இருக்கிறார். அநேக பிரச்சனைகளும் அநேக மக்களுக்கு அவருக்கு எதிராக எழும்பின போதும் வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்து நாம் பார்க்கின்றோம். தனக்கு பிறகாக அந்த ஊழியத்தை எடுத்து செய்வதற்காக அவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார், எலிசாவை தேர்ந்தெடுக்கிறார். மிக நெருங்கியவராக அவருக்கு உற்ற நண்பனாக இருந்து கொண்டு எலிசாவும் ஒரு சீடனாக இருந்து கொண்டு அவர் பின் சென்றதையும் அவரோடு இருந்ததையும் நம்ம பார்க்கின்றோம். ஒரு காலகட்டமானது வருகின்றது, எலியா எடுத்துக்கொள்ளும்படியான சித்தமானது அங்கே வருகிறது. நாம் 2 ராஜாக்களில் பார்க்கின்றோம். கர்த்தர் எலியாவை சுடல் காற்றினார் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்று நாம் பார்க்கின்றோம். அநேகர் மரணத்தை ருசி பார்க்காத தாசர்களை குறித்து நாம் பார்த்திருக்கின்றோம். அதில் ஒருவர் எலியா. இந்த எலியாவுடைய ஊழியங்களையும் எலியா செய்த காரியங்களையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். எப்படி நாம் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவ குறித்து பேசுகிறோமோ அதுபோல் எலியாவை குறித்து நாம் பேசலாம். மிக வல்லமையான ஊழியம், அவர் செய்த ஒரு ஜெபம், அந்த மக்கள் மத்தியில் அன்றைக்கு வந்து அந்த தீ பச்சி போட்டது எல்லாமே நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆக நம்முடைய புள்ளி அது அல்ல. அவர் அந்த சுழல் காற்றிலே எடுத்து போடுவதற்கு முன்பதாக எலிசா வந்து மிக நேசித்த ஒரு மனிதனாக எலியா இருந்த காரணத்தினாலே உன்னை நான் விடுகுவதில்லை, அவரோட சித்தம் இவரை எடுத்துக்கொள்ளணும்னு. ஆனால் கூட இருக்க நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளோட நெருங்கினவங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்னை விட்டு போகிறாங்க அப்படின்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உதாரணமாக நம்முடைய மருத்துவமனைக்கு நம்ம கொண்டு செல்கின்ற பொழுது பார்க்க முடியல, எடுத்துகிட்டு போயிருங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஏறக்குறைய நம்முடைய வீடு ஒரு துக்க வீடாக மாறிவிடும். ஒரு 50% சரி எப்போ போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை மிக அதிகமாக கவனிக்க சொல்லி மருத்துவர்கள் சொல்லுவார்கள். அதே போல் காரியங்களும் செய்வோம். அதே போல் ஒரு சூழ்நிலையில் எலிசா அங்கே இருக்கிறார். எலிசா வந்து என்ன சொல்கிறாரு, நான் உன்னை விடுகிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். எலியா வந்து எலிசாட்ட சொல்கிறார், நான் பெத்தேல் மட்டும் நான் போகணும், ஏன்னா இவருக்கு வந்து தேவன் எப்போ எடுக்க போகிறாரு என்னன்றது தெரியல, அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், ஜெபிப்போம், என்னை எடுத்துக்கொள்ளுவார் அப்படின்ற நம்பிக்கையில் அவர் சொல்கிறார், நான் பெத்தேல் மட்டும் போகணும் அப்படின்னு. ஆனால் எலிசா என்ன பண்ணுறாரு, உம்மை நான் விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு. சரி, இவ்வளோ நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிறவர் விடமாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க, பெத்தேல் வரைக்குமாக போகிறாங்க. அப்பொழுது தீர்க்கதரிசிகள் வந்து கேட்குறாங்க, எலிசாட்டை வந்து கேட்குறாங்க, உங்களோட எஜமானாய் இவர் வந்து எலியா வந்து தேவன் எடுத்துக்கொள்ள போகிறாராமே அப்படின் போது இவரால் வந்து அது என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் அப்படின்னு சொல்லி 3வது வசனம் சொல்கிறார். ஏன்னா ஒரு நெருங்கி பழகின மனிதன், அவருடைய சீடனாக இருக்கிறார், அவருடைய காரியங்களை அவரிடத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறார். இவர் நம்மளை விட்டு போயிடுவாரோ அப்படின்ற, நம்மளோட கூட இருக்கிற ஒரு நபர் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதில் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் அப்படின்றார். திரும்ப அவங்க அங்கே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பெத்தேல்லேருந்து எலியா சொல்கிறாரு, நான் கிளம்புறேன் அப்படின்றார். நான் எரிகோ வரைக்கும் போகணும், நீ என்னை விடு அப்படின்னு சொல்கிறார். அப்பையும் இவர் திரும்பி என்ன பண்ணுறாரு, 3 தடவை சொல்கிறதாக நான் பார்க்குறேன். இதில் 2ஆம் முறை சொல்கிறாரு, உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். சரி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. எரியோவுக்கும் வந்துடுறாங்க. திரும்பி அதே மாதிரி அவர்கள் கேட்குறார்கள், உம்முடைய தலைமையாக இருக்கிற இவரை வந்து தேவன் எடுத்துக்கொள்ள போகிறாராமேன்றாரு. எனக்கு தெரியும், சும்மா இருங்க அப்படின்னு திரும்பி சொல்கிறார். திரும்பி 3ஆம் முறையாக அவர்கள் யோர்தானுக்கு வருகிறார்கள். எலியா வந்து சொல்கிறாரு, நான் யோர்தானுக்கு போகணும், தேவன் என்னை எனக்கு அனுப்புகிறாரு, நீ இருப்பா அப்படின்றாரு. அப்பையும் நான் முன்னை விடுகிறதில்லை அப்படின்னு சொல்லி
அவர்கள் இருவருமாக யோர்தானுக்கு போகிறத பார்க்குறோம். யோர்தானை குறித்து நம்ம பேசணுன்னே உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்னு தெரியாது. ஆனால் என்னோடய ஞாபகத்துக்கு வர்றது ஒரு பெரிய திராட்சை கொலை. 2 மனிதர்கள் சுமக்கக்கூடாதான திராட்சை கொலை இருந்ததாக யோசேப்பும் காலேப்பும் வந்து அன்றைக்கி அறிவித்ததை நம்ம அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அவ்வளோ ஒரு செழுமையான பூமி அது. இன்றைக்கி நம்ம திராட்சை கொலையை நம்ம ஒரு கையில் எடுத்துடுறோம். ஆனால் 2 மனிதர்கள் சுமக்கக்கூடாமல் கொண்டு போயிருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு செழிப்பான பகுதியாக அது இருந்திருக்கும். பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு தேசமாக அது இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அப்போ யோர்தான் வந்து அவ்வளவு ஒரு வல்லமையான செழிப்பை அந்த பகுதிக்கு கொடுத்து கொண்டிருந்தால் நாம் அறிந்திருக்கிறோம். ஆக அந்த பகுதிக்கு இவர்கள் வந்துடுறாரு. வந்த பின்னாடி எலிசா தன்னுடைய சால்வை எடுத்து அதை முறுக்கி அந்த தண்ணீர் மேலே அடிக்கிறாரு. யோர்தான் என்னவாகுது? 2ஆக பிளப்பதாக நாம் பார்க்கின்றோம். 8ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஆக அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுறாங்க? அக்கறைக்கு போயிடுறாங்க. தன்னுடைய சால்வையில் அவர் அடிக்கிறாரு. யோர்தானானது பிரிக்கப்படுது. இந்த பக்கம் 50 தீர்க்கதரிசிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆக போகுது என்னன்னு சொல்லி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அக்கறைப்பட்டு அந்த பக்கமாக போகிறத பார்க்குறோம். அந்த இடத்துல சொல்கிறாரு பாருங்க, 9ஆம் வசனத்தில், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஆக எலிசாவிற்கு ஆவியின் வரம் இருந்ததும் தேவனுடைய காரியங்களை அவர் வல்லமையாக செய்து கொண்டதை அறிந்த எலிசா, அது எனக்கு எப்படி வேணும்னு கேட்குறாரு? ரெட்டிப்பாக வேணும். எலியா வல்லமையாக செய்த பார்க்குறோம். அப்போ அதை விட எனக்கு என்னவா வேணும்? ரெட்டிப்பாக வேணும். தனக்கு ஒரு காரியம் உலக பிரகாரமாக அவர் எதுவுமே கேட்கல. நீ செய்த இந்த ஊழியங்களோட வல்லமை எனக்கு ரெட்டிப்பாக வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கேட்கின்றது மிக மிக அரிதான காரியம். 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. ஏன்னா இது வந்து வரம் கொடுக்கறது யார்? தேவனானவர். ஆனாலும் அவருக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இது வந்து நீ கேட்குறது மிக மிக அரிதான காரியம். யாருமே இப்படி என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆனாலும் தேவன் உனக்கு அதை கொடுப்பார். எப்போ? நான் மேலே எடுத்துக்கொள்ளும் பொழுது நீர் என்னை பார்த்தால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே நடந்து போகின்ற பொழுது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஒரு ரதத்தில் எலியாவை எடுத்துக்கொள்கிறார். அதை எலிசா என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். கூட இருந்தார், பேசினார், உனக்கு வரங்கள் கிடைக்குன்றாரு. ஆனால் இப்பொழுது அவர் எங்கே இல்லை? அந்த இடத்துல தன்னோட கூட இல்லை. எங்கே போயிட்டீங்க என் தகப்பனே அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்கு என்னவா இருந்தீங்க? இஸ்ரவேல் மக்களுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. தன்னுடைய வஸ்திரத்தை அவர் கிழித்து கொண்டு 2 துண்டாக கிழித்ததை அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த சால்வை ரதத்தில் அவர் போயிடுறாரு. அந்த சால்வையானது கீழே விழுந்திருக்கு. அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு யோர்தான் கரையில் அவர் நிற்கிறார். இப்போ 2 பேரும் எங்கே போயிட்டாங்க? இந்த பக்கம் தீர்க்கதரிசிகளாக நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் யோர்தானை அக்கறைப்பட்டுட்டாங்க. அந்த சால்வையில் அதை அடித்து அக்கறைப்பட்டு அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. அப்போ திரும்பி அவர் இந்த பக்கம் வரணும். அதே போல் அவர் என்ன பண்ணுறாரு? எலியா செய்த மேலே அவர் அங்கே செய்து திரும்பி இருபக்கமாக பிரிந்தனால எலிசா திரும்பி இக்கரைக்கு வந்துடுறாரு. இக்கரைக்கு வந்த பின்னாடி அவர்களெல்லாம் சொல்கிறாங்க, காணோம், அவர் எங்கேயோ போயிட்டாரு, உங்களோட வந்தவர் எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, ஒரு 50 பேர் இருக்கிறாங்க, அவங்கள அனுப்பி அவர் என்ன பண்ணுவோம்? தேடலாம், அவர் இங்கே தான் எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த தீர்க்கதரிசி நம்பிக்கொண்டு இருந்தார்கள். மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவர்கள் நம்பலை. இவரோட போனார், ஆளை காணாமல் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாருன்னு சொல்லி அவர்களை தேடுவதற்காக அவர் சொல்கிறார் பாருங்க 16ல், இதோ உம்முடைய அடியாரோடைய 50 பலவான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்கில் ஒன்றாயிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். இவருக்கு தெரியும் ரதத்தில் ஏறி அவர் என்ன பண்ணிட்டாரு? மேலே போயிட்டாருன்னு தெரியுது இவருக்கு. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த ரதத்தில் எடுத்துக்கொண்டு போய் வேறு எங்கேயோ என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏதோ பர்வதத்திலேயோ மலையிலையோ எங்கேயோ எலியாவை வந்து தேவன் ஒழிச்சு வச்சுருப்பார், நம்ம அவரை தேடிடலாம் அப்படின்னு சொல்கிறார்.
அப்படியே அவரை தொடர்ந்து அவங்க சலிக்கு மட்டும் அவரை வந்து ஒன்றும் அனுப்பி கொண்டே இருந்தாலும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்றார். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. 3 நாள் அவரை தேடுறாங்க, அவர் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகாக வருகின்ற வசனத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இதே புதிய ஏற்பாட்டில் நாம் அப்படியே கொண்டிருக்கின்ற பொழுது அநேக மக்கள், யூத மக்கள், யூதர்கள், ரோம அதிகாரிகள் கிறிஸ்துவை என்ன நினச்சி கொண்டிருந்தார்கள், அந்த எலியா தான் இவருன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. கிறிஸ்துவனர் வந்தவரை எலியா தான் வந்திருக்கிறாரு, எங்களுக்கு இன்னும் மேசியா வரலை. இன்னும் அந்த சவுத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, மேசியாவே வாரும்னு சொல்லி அவர்கள் அங்கே அவங்க காரணத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கிறத நம்ம இன்னும் பார்க்குறோம். இஸ்ரேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் இன்னும் அவங்களோட ஜெபம் என்னவாக இருக்கணும், மேசியா வரணும்னு. ஆனால் வந்திருந்தவரை அவர்கள் என்ன பண்ணவில்லை, விசுவாசிக்கவில்லை. இங்கே அவர் எத்தனை நாள் அவங்க தேடுறாங்க, 3 நாள் தேடுறாங்க. ஆக வரத்தை அவர்கள் ஆவியின் வரத்தை வந்து எலிசாவுக்கு அவர் கொடுத்துட்டு போனதை நம்ம அங்கே பார்க்குறோம். நீ பெற்றுக்கொள்ளுவா, ரெட்டிப்பாக நீ என்ன பண்ணுவாய், பெற்றுக்கொள்ளுவாயின்னு சொல்கிறத நான் பார்க்குறோம். இந்த இடத்துல கிறிஸ்துவனவரும் கூட தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த சிலுவையில் அறைந்து திரும்பி அவர் அங்கே 2 கல்லர்களுக்கு மத்தியில் மரணித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் என்ன பண்ணுறாரு, உயிர் தெழுந்து பிதாவுடைய மகிமையில் அவர் போனதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த காலகட்டங்களில் அவர் தன்னிடத்தில் இருந்த ஒரு வரத்தை இவர்களுக்கு கொடுக்குறார். யார் கொடுக்குறாரு, அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம எங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டார்கள். எதற்காக அவர் பெற்றுக்கொண்டார்கள்னா அவரோட ஊழியத்தை அவர்கள் செய்வதற்காக, அவருடைய வல்லமையாக அவர்கள் போதிக்கத்தக்கதாக. ஏன்னா போய் அவர் அநேக இடங்களில் அவங்க போதிக்கணும், அநேக இடங்களில் தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லணும். ஏன்னா இவரோடையே கூட இருந்தவர்களுக்காக அவர்களும் அந்த அப்போஸ்தலர்களும் அந்த ஆவியின் வரத்தை பெற்றதை நம்ம அங்கே பார்க்கிறோம். எப்படி எலிசா இங்கே எலியாட்டை பெற்றுக்கொண்டாரோ அதே போல் அங்கே அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவின் ஆவி அங்கே பெந்தகோஸ்து நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பரிசுத்த ஆவியினரை பெற்றுக்கொண்டதை நாம் குறித்து கற்றுக்கொள்கின்றோம். ஆக இதை சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது தான் அந்த தேடுகிறார்கள், கண்டுபிடிக்கவில்லை. இங்கேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 நாள் கிறிஸ்துவை போய் அந்த கடலில் என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. கிறிஸ்துவனவர் அங்கே சரீரமானது அங்கே வைக்கப்படலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு ஒப்பனையாக இந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு பின்பதாக அவர்கள் அங்கே போகிறாங்க. அந்த பட்டணத்து மனுஷர் சொல்கிறாங்க பாருங்கள், எலியாட்ட வந்து இந்த வரங்கள் கிடைச்சதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 19 சொல்கிறாங்க, பின்பு அந்த பட்டணத்தை மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நலம் என்றார்கள். ஆக அந்த இடம் யோர்தான் எப்படிப்பட்ட இடமாக நான் சொன்னேன், மிகவும் செழிப்பான ஒரு இடமாக இருந்தது. திராட்சை கொலையை 2 நபர்கள் சுமக்கக்கூடாதபடி சுமக்க கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு பகுதி. ஆனால் இன்றைக்கி அந்த பகுதி எப்படி ஆயிடுச்சான், பால் குடியிருப்புக்கு நல்லது, என்ன பண்ணலாம், மக்கள் வந்து அங்கே குடியிருக்கலாம். ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். ஆக அந்த நிலம் என்ன ஆயிடுச்சு, அந்த பகுதியில் பால் நிலமாக இருந்து எந்த ஒரு நன்மையும் கொடுக்கக்கூடாத ஒரு நிலமாக மாறி போயிடுச்சு. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல கொண்டு வராங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆக ஒரு சிறிய பாத்திரத்தில் உப்பை போட்டு அவரிடத்துல கொண்டு வர சொல்கிறாங்க. அவர் அதை கொண்டு வராங்க. அதே மாதிரி அவர் நீரூற்றண்டைக்கு போய் என்ன பண்ணுறாரு, அந்த உப்பை அந்த தண்ணீரில் கலக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். தண்ணீர் இப்போ என்னவாயிருச்சான், ஆரோக்கியமாயிற்று, இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக அந்த உப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த இடத்துல சாரம் உள்ளதாக இருந்தது. பால் தண்ணீராக இருந்ததை, கெட்ட தண்ணீராக இருந்ததை ஆரோக்கியமான நீராக தேவனுடைய மனிதன் மாற்றத்தக்கதாக அந்த இடத்துல என்னவாகுது, மாற்றம் அடைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக உப்புக்குள்ளாக அந்த சாரமானது இருக்கிறது. ஆக இந்த சாரத்தினாலே ஒரு பால் நிலமாக இருந்த இடத்துல கெட்டுப்போன தண்ணீராக இருந்தது ஆரோக்கியமானதாக நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஜீவித்து வருகின்ற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோன்னு நம்ம பார்த்தோம். நம்மளை என்ன சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அந்த உப்பு அந்த இடத்துல என்ன பண்ணது, பால் நிலத்தை
ஆரோக்கியமாக மாற்றியது. அந்த தோண்டியில் இருந்த அந்த உப்பு அந்த தண்ணீரை மாற்றியது. இன்றைக்கி நாம் என்னவாக இருக்கணும்? நாமும் உப்பாக இருக்கணும். நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு பால் நிலமாக இருக்கிறது. அனுதினமும் நாம் கேட்கின்ற செய்திகளில் பார்க்கின்ற படிக்கின்ற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கின்ற பொழுதும் நாம் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழுகின்றோம், எப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகின்றோம் அப்படின்னா, ஒரு பால் நிறைந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலராகிய நாம் மட்டும்தான் இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆராய்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனை மறுதளிக்கிறவர்களும் தேவனை எதிர்க்கிறவர்களும் தூஷணமாய் பேசுகிறவர்களும் ஏகமாய் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறத நான் பார்க்கின்றோம். அருமை சௌரவ் அவர்கள் சொல்லும்போது கூட டிராஃபிக் ரூல்ஸை பற்றி சொன்னார். ஒரு உலகம் போகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? மக்கள் அதையே தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நல்ல காரியத்தை செய்கிறார்களா என்றால் நல்ல காரியத்துக்கு அந்த மாதிரி வர்றதில்லை. ஒரு தவறான காரியத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? மொத்தமாக கூட்டமாக கூடிடுறாங்க, தங்களோட உயிர்களை இழக்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தனி மனிதனை பார்க்க போய் தங்களுடைய ஜீவனை 41 பேர் இழந்திருக்கிறாங்க. ஒன்று மரியாதை குழந்தைகளே இழக்க வச்சிருக்கிறாங்க பெற்றோர்கள். ஆக இந்த உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? மிகவும் ஒரு பால் நிறைந்த உலகமாக மனிதர்களையும் தங்களுடைய நடிப்பை காட்டுகின்ற மக்களையும் நம்புகின்ற உலகமாக இது போய்கொண்டிருக்குது. இப்படி இருக்கின்ற உலகத்துக்கு நாம் எப்படி இருக்கணும்? நாம் வாழ்கின்ற இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கணும் அப்படின்னா நாம் என்னவாக இருக்கணும்? நாம் உப்பாக இருக்கணும். அவர் சொல்கிறார் பாருங்க, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணி எப்படி இருக்காமா? ஆரோக்கியமான தண்ணீராக இருக்கிறது. ஆக நாம் உப்பாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக உப்பாக நாம் மாறுகின்ற பொழுது இந்த பால் நிலமான இந்த உலகத்துக்கு நாம் என்னவாக இருக்கிறோம்? ஆரோக்கியமான காரியங்களை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை நம்ம என்ன பண்ணணும்? சரி, நான் இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அவ்வளோதான் போதுமா? ஞானஸ்நானம் எடுத்துட்டா நான் ஒரு உப்பாக மாறிட்டேன், நான் இந்த உலகத்துக்கு நான் ஆரோக்கியமானதை கொடுக்க முடியுமா என்னால்? அப்படி நம்மளை சோதித்து பார்க்கின்ற பொழுது இல்லை. நிச்சயமாக அதுக்கு ஒரு 2-3 காரியங்கள் தேவைப்படுது. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இங்க என்ன சொல்றாரு? 4 காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய தேசத்துக்கு என்னமானது கிடைக்கும்? சேமமானது கிடைக்கும். அங்கே பால் நிலமாக இருந்ததை அந்த உப்பை கொண்டு ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். நம்ம உப்பாக இருக்கிறோம். நான் சொன்னேன், நம்ம உப்பாக இருக்கிறோன்றது மாத்திரம் போதுமா அப்படின்றது போது கிடையாது. 4 நிபந்தனைகளை அவர் இந்த இடத்துல சொல்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, மிக முக்கியமாக அவர் சொல்லுகின்ற காரியம் தங்களை தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு மனிதனாக பிறந்த யாருமே தங்களுடைய காரியங்கள், தங்களுடைய குலம், கோத்திரம், படிப்பு, தங்களிடத்தில் இருக்கின்ற சொத்துக்கள், பணங்கள், இதை பெருமையாக பேசுகின்ற மனிதர்கள் தான் இன்றைக்கி என்னவாக இருக்கிறார்கள்? திரளாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது? நம்மை தாழ்த்த வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மை தாழ்த்த வேண்டும். நீங்கள் அநேக இடங்களில் போய் இப்போ ஆராய்ச்சிருப்பீங்க, அநேக இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேக கூட்டங்களை கலந்து கொண்டிருப்பீர்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய கிறிஸ்டின் சபைக்கும் அவர்களுக்கு இருக்கின்ற வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனைவரும் ஒன்றாக இருப்பார்கள். அந்த பாரபட்சமானது இருக்காது. கிறிஸ்டின் சபையுடைய காரியமே அதுதான். அநேகர் விருப்பப்பட்டு நம்முடைய சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது அப்படியே பிரதர் அப்படின்னுவாங்க. இன்றைக்கி இருக்கின்ற பெரிய பெரிய சபை என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் பணத்தினாலும் தங்களுடைய வாழ்கின்ற வாழ்வாதாரத்தினாலும் மக்களை என்ன பண்ணுறாங்க? பிரிக்கிறார்கள். குறிப்பிட்ட சிலர்கிட்ட மட்டும்தான் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட சிலர்கிட்ட பேச மாட்டாங்க, குறிப்பிட்ட சிலர்கிட்ட மாத்திரம்தான் அமருவாங்க, குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி கை கொடுப்பாங்க, சிலர்கிட்ட கை கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் ஒன்றியிருந்த பழக்கங்கள். நம்முடைய தமிழ் சமுதாயம் ஒரு இந்து சமுதாயமாக, இந்து ராஷ்டிரத்திலிருந்து வந்த ஒரு சமுதாய மக்களாக இங்கே இருந்த அந்த காரணத்தினால அந்த மக்களோட பழகி என்னவாயிடுறாங்க? அந்த மக்கள்
பார்த்து வருகின்ற அந்த மக்கள் செய்து வருகின்ற அநேக காரியங்கள் இன்றைக்கு சபைக்குள்ளாக வந்திருக்கிறது. சபைக்குள்ளாக நான் சொல்கின்ற பொழுது பிரிவு சபைக்குள்ளாக, நம்முடைய கிறிஸ்டின் சபையில் இல்லை, நம்மகிட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய காரியம் அதுதான். நாம் அனைவருமாக சமமாக இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணிக்கின்றோம், செய்து கொண்டு வர வேண்டிய மக்களாக இருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. காலையில் ஒரு ஆராதனை பண்ணுவாங்க, இல்லை காலையிலுக்கு அடுத்து 10 மணிக்கு ஒரு ஆராதனை பண்ணுவாங்க. அவர்களுக்குள்ளாக அரசியல் வந்து விட்டது, அவர்களுக்குள்ளாக ஜாதி வந்து விட்டது. இது எல்லாமே அவர்கள் எதை காட்டுகிறது, தங்களை தாழ்த்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. நம்மையும் அவங்களோட போய் உட்காந்து ஆராதிக்கணும் அப்படின்ற காரியங்களெல்லாம் இன்றைக்கி மேலோங்கி இருக்கிறத அநேக இடங்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மளுக்கு கொடுக்கின்ற முதல் கட்டளை, ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இந்த தாழ்த்தி அப்படின்ற பொழுது ஒரு சாதாரணமாக ஒருத்தரை வந்து நம்ம தாழ்ந்துரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஒரு பிரபலமான மனிதர்களாக இருப்பார்கள், ஒரு நாட்டினுடைய அதிபராக இருப்பார்கள், நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட நேரங்களிலே, தேர்தல் நேரங்களிலே அல்லது குறிப்பிட்ட நேரங்களிலே என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தாழ்மையை காட்டுவதற்கு ஏழை மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு செல்வார்கள். அந்த ஏழை மக்களோடு இருந்து உணவு உண்ணுவார்கள், அவர்களோடு ஃபோட்டோ எடுத்துக்கொள்வாங்க. ஆஹா, இவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு, இவர்களோடு வந்துட்டார், இவர் நம்மக்கால மனிதன் சொல்லி அந்த, ஏன்னா இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் ஏழை மக்களுடைய ஓட்டுகள் மிக அதிகமாக இருக்குது. இவர்கள் ஓட்டை கவரணுன்னா நான் என்ன பண்ணணும், இவர்கள் மத்தியில் போய் தாழ்த்தி இருந்தால் தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போடுவாங்க. ஒரு நாள் இருப்பாங்க, ஒரு மணி நேரம் இருப்பாங்க. பின்னாடி போனீங்கன்னா அவருடைய பிஏ வந்து மினரல் வாட்டர் வச்சுருப்பார், கையெல்லாம் கழுவிட்டு. அநேக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ளேயே சாப்பாடெல்லாம் இருக்குமா, ஆனால் முன்பதாக இவரோட பிஏவோ இவர் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணிடுவாங்களா, இவருக்குன்னு ஒரு சாப்பாடை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுத்துருவாங்களாம். பார்க்குறதுக்கு அந்த வீட்டு சாப்பாடை நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க சாப்பாடெல்லாம் முன்னாடியே கொண்டு போய் இவர் என்ன சாப்பிட்றாரோ அதை கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. இது என்னமான ஒரு தாழ்மை, மாயமானமான ஒரு தாழ்மை. ஆனால் நம்மளுக்கெல்லாம் பிரபலமான இருந்த ஒரு மனிதன் இருந்தார். அவர் என்ன பண்ணார், மரண பரியந்தம் தன்னையே தாழ்த்தினார். நம்மளுக்கு முன்னுதாரணமாக முன்னோடியாக இருக்கின்ற அவர் செய்த காரியத்தை நம்ம யோசிக்கின்ற பொழுது 53 ஏசாயா 53:3 சொல்கிறத நம்ம கேட்கின்றோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி 53:3 பார்க்குறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது ஒரு தேவனுடைய குமாரன், அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த உலகத்தில் என்ன சொன்னாலும் அவர் கேட்கக்கூடிய ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் அவரெல்லாம் எதுவுமே பண்ணலை, செய்யலை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாக இருந்தார். லூக்கா 6:26 நம்ம வாசிக்கின்றோம். அவரே சொல்லுகின்ற பொழுது தம்முடைய ஊழியத்தின் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 26. எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். ஒருவர் உங்களை குறித்து புகழ்ச்சியாக பேசினா என்ன சொல்கிறாரு, ஐயோ. இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மேடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 பேரை சுற்றி என்னென்ன காரியத்தில் அவர் பிரபலமானவர், ஐயா இந்த வீட்டுக்கு போனார், இந்த மக்களோட கலந்தார், இந்த காரியங்களை புகழ் பெற்றவர், இந்த அடிக்கால் நாட்டினார், இந்த மக்களுக்கு இந்த காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சியாய் பேசுவதை மக்கள் விரும்புகிறார்கள். விசேஷமாக தலைவர்கள் விரும்புகிறார்கள். அப்படின்னா அவருக்கு என்ன சொல்கிறார் தேவன், உங்களுக்கு ஐயோ. ஐயோன்ற வார்த்தை என்ன காரியம் தெரியுமா, என்ன வார்த்தையை குறிக்குதுன்னு சொல்லி, ஆபத்து வரும், ஆபத்து வரும். ஐயோன்ற அந்த வார்த்தை வந்து எதை குறிக்கிறதுனா, ஆபத்து வரும். ஆக தன்னை புகழ்ச்சியாக பேசுகின்ற, புகழ்ச்சியை விசுவாசிக்கின்ற, புகழ்ச்சியை நம்புகின்ற மனிதர்களுக்கு என்ன வருமா, ஆபத்து வரும். அந்த அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்த்ததற்கும் அப்படியே செய்தார்கள். அந்த யூத மக்கள், அந்த யூத ஜனங்களோட பிதாக்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவர்களும் அந்த கள்ள தீர்த்தரிசியில் எப்படி பண்ணாங்களாம், இதே போல தான் செஞ்சாங்களாம்.
என்னுடைய மகள் ஒரு பிரபல கல்லூரியில் படிக்கிறாங்க. அங்கே போகின்ற பொழுது, அப்பா இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளாம்ப்பா, அவர் பிறந்த நாளுக்கு இங்கே ஒரு ஜெபக்கூட்டம் வச்சுட்டு நன்றி ஜெபக்கூட்டம்னு சொல்கிறத விட்டுட்டு அவரையே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. 60வது பிறந்தநாள் நினைக்கின்றேன், போன ஒரு மாதத்துக்கோ ஒரு வாரத்திற்கு முன்பதாக. ஆக அந்த பிள்ளைகள் மனதில் பாருங்கள், கூட்டம் வந்து அவருக்கு பிறந்தநாள் கூட்டம், ஆனால் அவருக்கு இவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்து வருகிறார் அப்படின்னு அவர் நம்பினாங்கன்னா யாருக்கு நன்றி சொல்லக்கூடியவளாக இருக்கணும்? பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவளாக இருக்கணும். ஆனால் அவர் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவர் அங்கே நிப்பாட்டி வச்சு அவருக்கு எல்லா காரியங்களும் அவரை கனப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களால் உட்கார முடியல, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அடைச்சி வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. வர்றவங்க எல்லாம் அவரையே பாராட்டி பேசுகிறாங்க. நம்மளுக்கும் அப்படி தானே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கின்ற பொழுது, நம்மளுக்கு இவ்வளோ அருமையான வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ஒரு தனிப்பட்ட நபரை குறிச்சே நம்ம புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய காதுகள் கேட்பதற்கு மிகவும் அருவருப்பாக இருக்கும். அதை தான் இங்கே அவர் சொல்கிறாரு, உங்களை புகழ்ச்சியாக பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஒரு நேரத்தில் என்ன வரும்? ஆபத்து வரும். எவ்வளோ புகழ்ச்சியான மனிதர்கள் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், இந்த உலகத்தெல்லாம் பார்த்துருக்கின்றோம். மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர். இந்தியாவினுடைய காந்தியை போல் அவர் அங்கே மண்டேலா இருந்தார். இங்கே மகாத்மா காந்தி இருந்தார். இவ்வளோலாம் புகழ்ச்சியாக இன்றைக்கி மனிதர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவங்களாம் இங்கே இன்றைக்கி இருக்கிறாங்களா? இல்லை. அவர்களும் என்ன பண்ணாங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டதுலேயும் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்? பாவிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டீர்கள். இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? தனக்கான விடுதலை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. இதுபோல் அநேகர் சொல்லலாம். வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லலாம். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொருகள் இருந்திருக்கிறாங்க. ஆக அந்த மனிதர்கள் எல்லாம் அப்படி புகழ்ச்சியை விரும்புகிற மனிதர்கள் இருந்த காலத்திலும் சபையில் இருக்கின்ற மக்கள் என்ன பண்ணணும்? தங்களை தாழ்த்தணும். அந்த தாழ்த்துறதற்கு தான் இங்கே அவர் சொல்கிறார். நம்ம எதை வச்சு பெருமை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கல்வி தகுதியை வைத்து இன்றைக்கி திருமணங்கள் போன்ற அநேக இடங்களில் வந்து பேரை போடும்போது பின்னாடி படிப்பை போடலைன்னா என்னவாயிருது? தப்பாயிருது. என்னப்பா நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நீ பத்திரிக்கையில் பிஎஸ்சின்னு போட்டுட்ட. பாவம், அந்த பத்திரிக்கை அடித்தவர் என்ன பண்ணுவார்? ஒயிட்னர் வாங்குவார், அதை பிஏ வந்து எம்மா மாற்றுவார். இல்லையா, இன்னும் ரொம்ப பிரச்சனைக்குரிய சமூகத்தில் இருக்கிறாங்களாம், பத்திரிக்கையாகவே என்ன பண்ணுவாங்க? மாற்றிடுவாங்க. இன்னும் சிலர் ஸ்டிக்கர் சின்னதாக வாங்கி அந்த இடத்துல ஒட்டுவாங்க. நான் எம்எஸ்சி எம்எட் முடிச்சிருக்கேன், நீ வெறும் எம்எஸ்சி போட்டேன்னுவாங்க. அப்போ ஒரு படிப்பு அங்கே என்ன பண்ணணும்? சேர்க்கணும். மனிதர்கள் வந்து கல்வியை வந்து அவ்வளோ முக்கியமாக, ஏன்னா அந்த பத்திரிக்கை வந்து பல பேர் பார்க்கும்போது பொண்ணோட சித்தப்பா இல்லை தாய் மாமே இவ்வளோ படிச்சிருக்கிறாரு அப்படின்றத ஒரு பெருமையாக அவர்கள் எண்ணுறாங்க. ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நம்ம என்ன படிச்சிருக்கு நம்மளோட தான் இருக்க போகுதுன்னு அவங்க என்ன பண்ணுறது? மனிதன் விட்டு கொடுப்பதில்லை. அங்கே வந்து பத்திரிக்கையே என்ன பண்ண போகிறாங்க? பேரை மாற்றணுன்றாங்க. இன்னும் சில கொடுமையான காரியங்கள்லாம் இருக்குது. மாப்பிள்ளை வந்து எம்இ முடிச்சிருப்பார், பொண்ணு வந்து பிஇ தான் படிச்சிருப்பாங்க. என்ன பிஇ படித்த பொண்ணை போய் மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டாங்க, சமூகம் கேட்டுரும் இல்லையா? எம்இன்னு போட்டு பக்கத்தில் மேலே என்ன பண்ணிடுவாங்க? ஒரு கோடை போட்டுருவாங்க. தெரிஞ்சவங்களாம் பொண்ணு பிஇ தானேப்பா முடிச்சு, இல்லை எம்இக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிக்க போகிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இணைய தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக மனிதர்கள் அந்த இடத்துல கல்வி தகுதியை வந்து மிக முக்கியமாக ஒரு பெருமையான காரியமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். இதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பேதுருவே சொல்லியிருக்கிறார், பெண்கள் மத்தியில் எது பெருமையாக இருக்கிறது? அழகு ஒரு பெருமையாக இருக்கிறது. அங்கே பெண்களுக்கு பேதுருவானவர் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறார்? அழகு மாயையானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? எது நித்திய அலங்கரிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக அலங்கரிப்பும் அழகும் வந்து இன்றைக்கி பெண்கள் மத்தியில் என்னவாக இருக்குது? தங்களை பெருமைப்பட வைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நாம் அழகாக இருக்கணும், நம்ம முன்னாடி நின்று பேசணும் அப்படின்னா இந்த காரியங்களில் நான் இருக்கணும், எல்லாமே என்னை கவனிக்கணும். அநேக ஊழியர்கள் இருக்கிறாங்க, பேசுகிறதுக்கு முன்பதாக அப்படியே பக்கத்தில் போய் ஃபுல் ரோஸ் பவுடர் மேக்கப் எல்லாம் போட்டு வந்தால் முன்னாடி நின்று என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். ஏன்னா அவர்களுக்கு ஒரு காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏறக்குறைய 60-70 வயசு ஆன மாதிரி தெரியும். ஆனால் நான் விரும்பாத ஒரு காரியம், தேவன் எனக்கு இயற்கையாக கொடுத்த முடி எப்படி இருக்கட்டும்? இயற்கையாகவே இருக்கட்டும். அநேகர் கேட்பாங்க, என்னப்பா என்னை விட நீ வயசானவராக தெரிகிறேன். பரவாயில்ல, தேவன் வந்து என்ன பண்ண சொல்லலை எனக்கு. அதை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் கருப்பாக மாற்றுன்னு தேவன் எனக்கு சொல்லலை. அது எனக்கு தேவையும் இல்லை. அதை நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவேன்? அது என்றைக்கு கலர் குறையுது, சனிக்கிழமையானா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் நிற்கணுமே, எங்கெங்கே டச் பண்ணணும், நம்முடைய கவனங்கள் எங்கே வயிரும்?
அது மேலேயே போயிடும். தவறுன்னு சொல்ல வரல, பண்ணுறவங்கள நான் தவறுன்னு சொல்ல வரல, என்னோட தீர்மானத்தை நான் சொல்கிறேன். போன வாரம் கோயம்புத்தூர் ஒரு கூட்டம் நடந்தப்போ சொல்கிறாங்க, குமார் நம்ம பார்த்து சின்ன பையனாக இருந்தால் அப்படி நம்மளை விட வயசாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு நான் கலந்து கொண்டேன். நான் அநேக நாட்கள் பின்னாடி அநேக ஊழியரை நான் பார்க்கின்ற பொழுது, குமாரா இது ஒரு 10வது 11வது படிக்கும்போது நம்ம பார்த்தோம், இன்றைக்கி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு, ஏன்ப்பா இப்படி இருக்கிற, முடியலை, எங்களை மாதிரி நீயும் அப்படின்னாங்க. நான் விரும்பலை, தேவன் எனக்கு கொடுத்ததே போதும் அப்படின்னு நினச்சேன். ஆக மனிதர்களுக்கு இன்றைக்கி இந்த வெளிப்புற அலங்கரிப்பும் ஒரு பெருமையாக இருக்கிறது. அழகும் படிப்பு இருக்கிறது, அழகு இது போல் வெளிப்புற தோற்றங்களும் இன்றைக்கி மனிதர்கள் வந்து தங்களை பெருமைக்காக செய்து கொள்கிறார்கள். இதே போல் இன்னொரு காரியம், மூதாதையரை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு போன வாரத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி அவர் பேரில் ஒரு பாலமானது திறக்கப்பட்டதுக்கு அவருடைய குடும்பத்தார் அங்கே வந்திருந்தாங்க. எங்கள் தாத்தா பேரில் பாலம் திறந்தது சந்தோஷம், எங்கள் அப்பா பேரில் பாலம் திறந்தது சந்தோஷம். அப்போ அந்த மக்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது, தங்களுடைய மூதாதையரை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஒரு பெருமையானது அங்கே இருக்கிறது. உலக பிரகாரமாக மனிதர்கள் வந்து அதுலேயுமே என்ன பண்ணுறாங்க, பெருமை கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா நம்ம கட்டின வீடை குறித்து பெருமை பாராட்டுவர்களாக இருப்பார்கள். நான் வந்து வேறு யாருமே கட்டாத மாதிரி நான் வீடை கட்டிட்டேன், இன்னென்ன பொருளை போட்டு கட்டியிருக்கிறேன், இன்னென்ன அளவில் நான் கட்டியிருக்கிறேன், பெருமையாக என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவனவர் எப்படி இருந்தார், தலை சாய்க்க இடமில்லாதவராக இருந்தார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இந்த உலகமே அவருக்குரியது தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆனால் நாம் மனிதர்கள் நாம் என்ன பண்ணுறோம், நாம் கட்டின வீடை குறித்து பெருமையை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நாம் நம்மை தாழ்த்தணும். சங்கீதம் 22 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தாவீதானவர் குறித்து சொல்லப்படும்படியாகவே வரும். பார்த்தா அது தாவீது பாடின சங்கீதமாக அவர் தன்னை குறித்து சொல்கிறதாக இருக்கும். ஆனால் அதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக அருமையாக கிறிஸ்துவனுடைய பாடுகளை விளக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக அந்த சங்கீதமானது இருக்கும். ஒரு 2-3 வாரங்களுக்காக இந்த பதிலிருந்து நாங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். தாவீதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம் ஒரு 5 வாரங்களாக. அதில் நாங்கள் கேட்ட ஒரு சத்தியத்தில், அதாவது தாவீதானவரை எங்கள் ஊழியர் அவருடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த நாளில் தாவீதினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தாவீது ஓடி ஒளிந்தது, அவருடைய சவுல் ராஜாவுக்காக பயந்து ஓடினது, கோலியாத்தை வென்றது, அவருடைய சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானோட மிக நெருங்கி அவர் பழகினது, தன்னுடைய மனைவி அந்த மரணித்தது, யோனத்தான் மரணித்தது, யாருமே இல்லாமல் ஒரு கையறு நிலையில் அவர் இருந்தது. ஆக இது போன்ற நேரத்தில் தாவீது பாடின ஒரு சங்கீதமாக இது காணப்பட்டாலும் இது எதை குறித்து சொல்லப்படுதுன்னு நாம் பார்க்கின்ற போது தீர்க்க தரிசனமாக கிறிஸ்துவனுடைய மரணத்தை இந்த இடத்துல அவர் பட்ட பாடுகளை குறித்தது, அவர் சொன்ன வார்த்தைகளும் இந்த இடத்துல இடம்பெற்ற நாம் பார்க்கின்றோம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர். அங்கே தாவீது சொல்வது போல இருந்தாலும், ஆனால் நீங்கள் அப்படியே இங்கே கிறிஸ்துவான கொண்டு வந்தாலும் அப்படியே மேட்ச் ஆகும். அவர் அந்த சிலுவையில் தொங்குகின்ற பொழுது என்ன சொல்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு பார்க்கணும். அதை சொல்லிட்டு வரும்பொழுதே பாருங்கள், 6வது வசனம், நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஆக இந்த இடத்துல தன்னை என்னன்னு சொல்கிறாரு, ஒரு புழு. ஒரு புழுவை நாம் மதிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? ஒரு புழு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், காலால் தள்ளி விட்டுருவோம், இல்லை மிதித்து அதை கொன்றுவோம். அந்த புழு மிகவும் ஒரு கேவலமான நிலையில், எளிய நிலையில் அந்த புழுவை நாம் என்ன பண்ணுவோம், அதை நடத்துவோம். அந்த சூழ்நிலையில் இருந்த போல தான் அவர் அங்கே சொல்கிறார், நானும் ஒரு புழு. இந்த உலகமே அவருக்கு என்னவாக இருந்தது, கையளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவர் தனக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, ஒரு புழுவாக இருக்கிறாரு. ஒரு புழு போயிட்டு இருக்கும்போது இந்த மழை காலத்தில் நமக்கு நிறைய தெரியும், இந்த அட்டைப்பூச்சிகளும் நிறைய பூச்சிகள்லாம் வரும். நம்ம வீடை என்ன பண்ணுவோம், பாதுகாத்து வைப்போம். அந்த புழு போயிட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே தள்ளி விட்டுருவீங்க. அடிப்பீங்களா அதை? ஒரு சிலர் அடிக்கலாம், ஆனால் மேக்ஸிமம் என்னது சின்ன புழுன்னு சொல்லி தள்ளி விட்டுருவோம். அதே அந்த இடத்துல புழுவுக்கு பதிலாக ஒரு பாம்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பாம்பை அடித்து கொன்றுவோம். ஆக அந்த புழுவை வந்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு பயப்படுவது கிடையாது. நம்ம அந்த இடத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தள்ளிடுவோம்.
ஆனால் அதே இணையாக நீங்கள் பாம்பை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவோம், அடித்து கொன்றுவோம் அந்த பாம்பை. ஏன்னா அது வந்து நம்மை தீண்டி விடும், நம்மளை சீண்டி விடும் அப்படின்னு சொல்லி. ஆக புழு வந்து இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது, ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிற நாம் பார்க்கின்றோம். ஆக அவருங்க என்ன சொல்கிறாரு, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல. ஏன்னா மனுஷனாக இருந்திருந்தால் என்ன பண்ணப்பட்டிருக்க மாட்டேன், மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷனாக இருந்தால் நம்மளை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, என்ன மதிச்சிருப்பாங்க அப்படின்னு. அடுத்ததில் பார்க்குறோம், என்னை பார்க்கிறவரெல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். சங்கீதக்காரனோட வாழ்க்கையில் அவர் சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த பொழுது பாடின ஒரு சங்கீதமாக காணப்பட்டாலும், கிறிஸ்துவனுடைய அந்த மரணிப்பு, அவர் அந்த சூழ்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட அந்த காரியங்களை இதோடு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். ஆக மனிதரால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே நிந்திக்கப்படுகிறார், அவமதிக்கப்படுகிறார். அவரை என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுகிறார்கள். உன்னை நீயே ரட்சித்துக்கொள் அப்படின்றாங்க. முள்முடிய அவருக்கு சூட்டுறாங்க. ஒரு ராஜாவுக்கு சூட்டுகின்ற கிரீடத்துக்கும் முள்முடிக்கு என்னவா இருக்குது, வித்தியாசம் இருக்குது. முள்முடிய அந்த காயங்கள் ஏற்படத்தக்கதாக அவருக்கு அங்கே சூடுறதை நம்ம பார்க்கின்றோம். அவருடைய எவ்வளோ உலகமே கையளிக்கப்பட்டு இவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் தன்னையே அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தாழ்த்துறார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம் இல்லையா, அதை தூக்கி எரிஞ்சிருக்கலாம் இல்லையா, ஆனால் அவர் என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். இது எனக்கு ஒரு கிரீடம் தான். அப்போ அவர் அந்த இடத்துல என்ன சொன்னது போல் அவர் அங்கே ஒரு புழுவாக இருக்கதை நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் என்ன செய்யணும், நம்மை தாழ்த்தணும். நம்ம இடத்துல படிப்பு இருக்கலாம், நம்ம இடத்துல அழகு இருக்கலாம், நம்ம இடத்துல அந்தஸ்து இருக்கலாம், நம்ம இடத்துல சொத்து பத்துகள் இருக்கலாம். நாம் என்ன பண்ணணும், நம்மை தாழ்த்தணும். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது என்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும் அப்படின்ற. நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தாழ்மை எவ்வளோ முக்கியமாக இருக்கிறதோ அதே போல தான் ஜெபம் செய்தலும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. உப்பானது சாரமற்று போயிடும் அப்படின்ற போது சாரமாக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஜெபமானது அனுதினமும் தேவைப்படுது. நம்ம சாதாரணமாக எத்தனை வேலை ஜெபம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், பிதாவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், கிறிஸ்துவனை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். குறைந்தது எத்தனை தடவை நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்மளை அறியாமல் அநேக நேரங்களில் ஜெபிக்கின்ற மக்கள் இருக்கிறாங்க. மணிக்கு ஒரு நிமிடம் ஜெபித்து கொண்டே இருக்கிற மக்கள். வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லி, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கு, இடைவிடாமல் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது ஒரு கட்டுரையை நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு ஊழியர் ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே ஒரு தாயார் வந்து அந்த சர்ச்சை வந்து க்ளீன் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து அங்கே என்ன பண்ணுறாங்களாம், ஜெபிச்சாங்களாம். அப்போ ஜெபிச்சுட்டு ஐயா இடைவிடாமல் ஜெபிக்கணுன்னா என்னங்க ஐயா, நம்மளால் முடியலையே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய காரியங்களையும் பார்த்து கொண்டு நேரம் கிடைக்கும் போது தான் நான் ஜெபிக்கிறோமே அப்படின்னு சொல்கின்ற பொழுது தான் அந்த ஊழியர் சொன்னாராம், இடைவிடாமல் ஜெபிக்கிறது அப்படின்றது இன்றைக்கி அநேகர் சொல்லுகிறது போல் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற காரியம் இல்லை. எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். இப்போ வீட்டிலேருந்து ஒரு வேலைக்கு காலையில் எழுந்திரிச்சு வரோம் இல்லையா, இந்த கட்டிலிருந்து நான் எழுந்திரிச்சிட்டேன், என்னோடய படுக்கையிலேருந்து ஏசாண்டவரே எனக்கு நீர் இந்த நாளை கூட்டி கொடுத்துருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாருங்க. அடுத்து நம்ம போகிறோம், பல் விளக்குறோம், நம்முடைய காரியங்களை முடிச்சுட்டு ஆஃபீஸ் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது ஒரு நன்றி, இன்றைக்கி இந்த உணவு கூட கிடைக்காமல் அநேக மக்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு உழைப்பின் பலனை கொடுத்திருக்கிறீர்கள், என்னுடைய தாயாரோ மனைவியோ உடன் பிறந்தவர்களோ சமைத்த இந்த உணவை ஆசீர்வதியும், இப்பொழுது நான் கிளம்பி செல்கின்ற வேலையில் என்னோடு இருந்தரலும். இது போல் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஜெபிக்கணுன்னு பார்த்தோம்னாலே ஒரு 5-6 முறை வந்துடும். 3 வேளை சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எழுந்திரிக்கிறோம், 5 முறை குறைந்தது சொல்லலாம். இஸ்லாமிய மக்கள் பண்ணுறாங்க இல்லையா தொழுகை, 5 நாள், ஒரு நாளைக்கு 5 முறை அவங்க என்ன பண்ணுறாங்க, தொழுகிறாங்க. நம்ம குறைந்தது பண்ணணுன்னா 3 வேளை சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எழுந்திரிக்கிறோம், 5 வேளையை நம்ம என்ன பண்ணலாம், குறைந்தது பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அந்த 5 அல்ல, இடைவிடாமல் ஜெபிக்கணும். பெற்றுக்கொண்ட காரியங்களுக்கு நன்றி, பெறப்போகின்ற காரியங்களுக்கு நன்றி. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரு மனுஷீகத்தில் இருக்கிறது, ஒரு காரியத்திற்காக ஜெபிப்போம். நான் என்னோடய சபையில் அடிக்கடி சொல்லுவேன்,
உதாரணத்திற்கு தம்பி பெண்டன் இங்கே இருக்கிறாரு அப்படின்னா, இனி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு, அவர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அவர் தேர்ச்சி பெற்றுருவார், வேலைக்கெல்லாம் போயிடுவார். ஆனால் நான் வந்து இங்கே என்ன சொல்ல மாட்டேன், அவர் தேர்ச்சி பெற்று விட்டார், தேவன் அவருக்கு அந்த கிருபையை வாக்கிய பண்ணினார், நன்றி சொல்லி ஜெபுங்கன்னு என்ன பண்ணணும் சொல்லும். அதுதான் நம்ம இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்னா சாட்சின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது சாட்சி கிடையாது. நம்ம தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதற்கு என்ன சொல்கிறோம், ஒரு நன்றி ஜெபத்தை எடுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நம்ம செய்யலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பொதுவாக நம்ம ஒரு இடத்துல அறிவிக்கிறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு அது என்னவாக இருக்கணும், தெரிந்ததாக இருக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், எனக்காக ஜெபிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னேன்னா, நாளைக்கும் நாலு தினத்தில் நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்குது, இன்னும் இந்த காலகட்டத்தில் டெக்னிக்கல் வந்ததுனால சொல்கிறேன், நான் சுகம் பெற்றேன், தேவனால் சுகம் பெற்றேன்னு சொல்லி என்ன பண்ணலாம், நன்றி சொல்லி அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் போடலாம். விசேஷமாக ஊழியர் அவர்களை அழைத்து நன்றி சொல்லலாம், எனக்கு நீங்கள் முகமாக பாரப்பட்டு ஜெபிச்சிருக்கேன். ஏன்னா ஊழியர்களோட கடமை அது. அவர்கள் வந்து விசேஷ ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபையர்களுக்காக அனுதினமும் என்ன பண்ணக்கூடியவர்கள், வேண்டி ஜெபிக்கின்ற மக்கள். அவர்களுக்கு நாம் என்ன பண்ணலாம், நன்றிகளை தெரிவிக்கலாம். ஆக நன்றின்றது வந்து மிக 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 முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. கிறிஸ்துவானவர் செய்த அந்த தியாகத்தை நம்ம நினச்சி பார்த்தோன்னா யோசிச்சு பாருங்கள், நம்மளால் செஞ்சிருமா? ஒரு சிறிய முள் குத்துனா நம்மளால் என்ன பண்ண முடியுது, தாங்க முடியல. வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு ரோஜா செடி வச்சுருப்போம், அழகிய ரோஜா செடி பூத்துட்ருக்கோம், அதை எடுக்கும்போது ஒரு முள் குத்திருச்சுன்னா இந்த வெட்டி போடுமா, நீ உன் தலையில் பூவை வைக்கணும்னு இங்கே வச்சிட்ருக்கிற அப்படின்னு. அழகிய பூவை கொடுக்கக்கூடியது தான் இந்த ரோஜா, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது, முட்கள் இருக்குது. அந்த முட்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஆக நம்ம அழகிய வாழ்க்கையை நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது போன்ற முட்கள் கடின வாழ்க்கையை நாம் கடந்து போகணும். அந்த கடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன முக்கியம், ஜெபம் முக்கியம். அநேக ஜெபங்களை நம்ம பார்த்துருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஜெபத்தினால அநேக காரியம் வென்றிருந்த மனிதர்களை நாம் என்ன பண்ணோம், கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த ஜெபம் இல்லாத வீடு, உதாரணமாக என்ன சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்குமா, கூரை இல்லாத வீடு. நம்ம இங்கே இப்போ ஆராதிச்சிட்டு இருக்கோம், மேலே நம்மளுக்கு இங்கே கூரையானது அமைக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரீட் இருக்குது. இது இல்லாமல் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும், இந்த வெயில், இந்த தூசி எல்லாமே நம்ம மேலே என்ன ஆகும், பட்டுக்கொண்டே இருக்கும். ஆக நம்ம ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். அதுக்குள்ளே நம்ம இருப்போமா? நம்மளுக்கு நிழல் வேணும், மழை காலத்தில் பாதுகாப்பு வேணும், இதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கூரையை நம்ம அமைக்கிறோம். ஆக நம்ம ஜெபிக்கவே இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கூரையே இல்லாமல் நம்ம ஒரு 4 செவரை மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், நம்ம அதுக்குள்ளே வாழ முடியுமா? ஆக நம்ம எவ்வளோ ஜெபிக்கணும், நம்ம குறைந்தது நம்ம என்ன பண்ணணும், 5 வேளை நம்ம ஜெபிக்கணும். இதில் மத்தேயு 18:19 நாம் வாசிப்போம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறது குறித்து இங்கே நாம் பார்க்குறோம். மத்தேயு 18:19. அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? பூமியில் 2 பேர் தங்களுக்கு வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டு இருந்தால் அது என்னவாகுமா, பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும். நம்மளுக்கு அந்த நம்பிக்கை வேணும். ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது இந்த காரியம் என்னால் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ அதை காட்டிலும் அதிகம் என்னவாக இருக்கும், என் பிதாவினால் ஆகும், என் பிதா எனக்கு அதை வாய்க்க பண்ணுவார், கிறிஸ்துவானவர் என்னை பலப்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் என்னை தேற்றுவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கணும். இப்போ நம்ம அநேக ஜெப குறிப்புகளை குறித்து நம்ம கேட்டோம். அந்த ஜெப குறிப்புகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஏன் சபையில் அறிவிக்கிறாங்க முன்னாடி? ஊழியரே ஜெபிச்சுட்டு போயிடலாமே, சபைக்காக ஊழியர் குடும்பம் ஜெபிச்சுட்டு போயிடலாமே, ஏன் அறிவிக்கிறாங்க? ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்துக்கு என்னவாக இருக்கும், பலன் மிகுதியாக இருக்கும். நான் என்னோட இல்லத்திலிருந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது, நீங்கள் உங்கள் இல்லத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, இல்லை ஒன்று கூடி நம்ம ஒரு இடத்துல ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்தை எப்படிப்பட்டதாக இருக்கும், பலன் அதிகமாக இருக்கும். அது பிதாவினால் உண்டாகும். ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்ற காரியத்தில் நாம் என்ன பண்ணுறோம், அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ளுவோம். அநேக தேவதாசர்களை நாம் பார்த்துருக்கின்றோம். சாமுவேல் பிறந்த காரியத்தை குறித்து நம்ம அறிகிறோம் இல்லையா? தாய் போய் தினமும் என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுக்கணும், உமக்காக கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க ஜெபிச்சதை நம்ம பார்க்கின்றோம். அருமையான ஒரு மகனை அவர் கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். சாமுவேல் பிறந்தார். இதுபோல் அநேகரை குறித்து நாம் பார்க்கின்றோம் பைபிளில். நம்முடைய ஜெபம் மிக முக்கியமாக இருக்குது. அந்த உப்பானது சாரமற்று போகாமல் இருக்கிறதுக்கு ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. ஜெபத்தில் நாம் அனுதினமும்
என்ன பண்ணணும், நிலைச்சிருக்கணும். குறைந்தது நான் சொன்ன பிரகாரமாக 5 முறையோ 6 முறையோ நாம் ஜெபிக்கணும். ஆனால் வேதம் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கணும். பிணியாளிகளுக்காக ஜெபிக்கணும், தேவையுள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், இந்த பாழான உலகத்திற்காகவும் ஜெபிக்கணும். இந்த உலகம் என்ன ஆகணும், மனம் திரும்பி கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் ஜெபிக்கணும். ஆக ஜெபம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கிறது. லூக்கா 11:13 பார்க்குறோம். பிதாவானவர் எப்படிப்பட்டவர், நாம் ஜெபிக்கின்ற பொழுது எப்படி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். லூக்கா 11:13 வசனம். ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பொல்லாத இருக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நான் தான் படிக்கலை, என் பிள்ளை நல்லபடியாக படிக்கணும். நாங்கள் இருந்தப்போ தான் வெறும் அதை ஒரு பஞ்சகாலம்னு சொல்லுவாங்க, மக்காச்சோளமாகவும் கடலமாவும் தமிழ்நாட்டில் கிடைச்சதாக சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில். அந்த பஞ்ச காலத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்தோம், நீங்கள்லாம் இப்போ இருக்கும்போது அரிசியெல்லாம் கிடைக்குது, நீங்களாவது நல்லபடியாக இருங்கன்னு சொல்லி இன்றைக்கி அநேக கஷ்டப்படுற குடும்பங்கள் கூட அவர்கள் அந்த ரேஷன் அரிசியோ இல்லை அவர்கள் வேறு உணவை அந்த சோள அரிசி இதை போல் சாப்பிட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்களாம், நல்ல அரிசியை சமைச்சு கொடுப்பாங்களாம். இது போன்ற அநேக மக்களை நான் பார்த்துருக்கோம். கிராமப்புறத்துலலாம் பார்த்தா பிள்ளைகள் போய் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, பட்டணத்தில் வெளியூரில் போய் படித்து கொண்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே இந்த சோளமோ இல்லை இந்த கேப்பையோ இந்த ராகியிலோ சேர்ந்த சாப்பாடு அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆகாது, பிடிக்காது. அப்போ இந்த அரிசி சாப்பாடு தான் பிள்ளைகளுக்கு பிடிக்கின்ற பொழுது அவளுக்கு தனியாக என்ன பண்ணுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல ஈவுகளை பிள்ளைகளுக்காக தெரிந்தெடுத்து பெற்றோர்கள் செய்வாங்க. ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கணும். எங்கள் காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10வது படிக்கிற வரைக்கும் இருக்க அநேகர் இருப்பீங்க, வயதில் மூத்தவரெலாம் இருப்பீங்க. 10வது படிக்கிற வரைக்கும் நம்ம என்ன போட்டுட்டு இருந்தோம், டவுசர் தான் போட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு என்ன போட்டு விட்டுறாங்க, பேண்ட்டு போட்டு விட்டுறாங்க. காலங்கள் வந்து எவ்வளோ முன்னேறி இருக்குதுன்னு பாருங்கள். மக்கள் மத்தியில் அஃபோர்டபிலிட்டி நிறையா வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கணும். அந்த காலத்தில் என்ன உணவோ அதை வந்து ரொம்ப சாப்பாடாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, அதை பாலில் கலந்து என்ன பண்ணுவாங்க, நெய்யை இது பண்ணி குழந்தைகளுக்கு ஊட்டுவாங்க. இன்றைக்கி நெஸ்டம், செர்லாக், நம்பர் 1, நம்பர் 2, ஆப்பிள், பைனாப்பிள் இப்படிலாம் சொல்லி என்னவாயிருச்சு, வந்துருச்சு. அப்போ தெரிந்தெடுத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்குறோம். ஆக இவ்வளோ பொல்லாதவளாக இருக்க நம்மளே நம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ செய்கின்ற பொழுது பரமபிதா நம்ம இடத்துல வேண்டிக் கொள்ளவர்களுக்கு எப்படிப்பட்டவர் செய்கிறான், கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு. அவர் நிச்சயமாக அவர் என்ன பண்ணக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர். நாம் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக 2வது புள்ளியாக நாம் ஜெபிக்க வேண்டும். 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய முகத்தை தேட வேண்டிய மக்களாக நாம் இருக்கின்றோம். சங்கீதம் 27:4 சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீதை குறித்து நீங்கள் பார்த்தோன்னா தன்னுடைய குடும்பத்தில் கடைசியான ஆள், ஒரு சாதாரணமாக இருந்தவர். பெரிய வீரனாக இருந்த கோலியாத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு சிறிய கவன் கல்லுனால் வெல்றாரு. வென்றோன்னே மக்கள் என்ன சொல்லிடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்றாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தார், ஈசாயின் குடும்பத்தில் பிறந்து வந்த மனிதன். ஆனால் வல்லமையாக தேவன் அவர் எவ்விதமாக பயன்படுத்தியிருக்காரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதன். ஒரு சாதாரண குடும்பத்தில், ஒரு மெய்ப்பனான குடும்பத்தில் அவர் பிறந்து அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர். அந்த இடத்துல கோலியாத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பதாக சவுல் ராஜ்யபாரத்தை இழந்ததும் சவுலுக்கு அடுத்து அந்த ராஜ்யபாரத்தை இவர் என்ன பண்ணுறாரு, ராஜாவாக முடிசூட்டப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அவர் அப்படிப்பட்ட மனிதன், ஒரு ராஜா, இவ்வளோ காரியங்கள் அவரோட வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். அவருக்கு இல்லைன்றது எதுவுமே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த காலகட்டங்களிலே அந்த காலகட்டத்தில் வந்த ராஜாக்கள் வந்து மறுமனையாட்டிகளை வைப்பதும் மறுமனையாட்டிகளோடு வாழ்வதும் அந்த காலத்தில் அவளுக்கு ஒரு பழக்கமாக இருந்து நாம் பார்க்கின்றோம். அது எல்லாமே அவளுக்கு கையளிக்கப்பட்டதாக நம்ம பார்த்தோம்.
அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தும் ஒரு தவறு செஞ்ச போது அவர் மிகவும் தன்னை என்ன பண்ணார், அந்த இடத்துல தாழ்த்தினார். ஒரு தாசனால் அவர் செய்த பாவமானது அங்கே வெளிப்பட்டது. அந்த பாவத்தினால் பிறந்த அந்த குழந்தை என்னவானது, இறந்து போனது. துக்கித்து இருக்கிறாரு. அவரிடத்துல அந்த ஊழியக்காரன் போய் என்ன பண்ணுறான், அவர் செய்த பாவத்தை அவருக்கு உணர்த்துறான். உணர்த்த பின்னதாக வாழ்ந்த வாழ்க்கை தாவீனுடைய வாழ்க்கையே வேறு விதமாக இருந்ததை நான் பார்க்கிறோம். அவர் பாடிய சங்கீதங்களை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர் தான் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆக நாம் அவரை தேடணும். நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல நம்ம வைக்கிறோம். நாம் அவரை தேடுகின்ற பொழுது நம்முடைய வேதத்தை நம்ம எத்தனை தடவை நம்ம படிக்கிறோம். ஜெபன்றது நம்ம அப்படியே நின்ன இடத்துல கூட நம்ம ஜெபிக்கலாம். டிரைவிங் பண்ணிட்டு கூட ஜெபிக்கலாம். ஆண்டவர் என்னோடு இருங்க, நான் ட்ராவலில் இருக்கிறேன், ஒரு இடத்துல நின்று நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அவர் முகத்தை தேடுவது, அவரை தேடுவது அப்படின்றது அவருடைய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி படிக்கணும். ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து படித்து அந்த பகுதியில் நாம் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி அநேக காரியங்களை அந்த பழைய மக்களை காட்டிலும் நம்மளுக்கு அநேக காரியங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. கிராஸ் ரெஃபரன்ஸ் பைபிள்ஸ் இருக்குது. ஒரு வசனத்துக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு நம்பர் இருக்கும். அதை போனோம்னா புதிய ஏற்பாட்டில் இது என்ன சொல்லப்படுது, பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம கன்கார்டன்ஸ் பைபிள்ஸ்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலும் வருது. இதற்கு மேலாக காட்டிலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய ஊழியர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா தேவதாசர்கள் நம்மளுக்கு எந்த நேரத்திலும் நம்முடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய முகத்தை நம்ம என்ன பண்ணணும், தேடிக்கிட்டே இருக்கணும். அவரை நாம் பற்றி கொண்டே இருக்கணும். இந்த வேதம் 66 புஸ்தகம் அப்படின்னு மட்டும் நம்மளுக்கு குறையாக தெரியும். ஒரு 66 புஸ்தகம் தான், ஒரு சிறிய புஸ்தகம் மாதிரி தான் தெரியும். அநேக வீடுகளில் அநேக குடும்பங்களில் இந்த வேதமானது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் தூசி தட்டி எடுத்து கொண்டு வரதாக தான் இருக்குது. இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஜெபிச்சுட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கொண்டு போய் ஒரு இடத்துல என்ன பண்ணிடுவோம், வச்சுருவோம். அடுத்து திரும்பி எடுத்து வாசிப்பது கிடையாது. இன்னும் மனசு கஷ்டமானது என்னென்னா, ஒரு டெக்னாலஜி முன்னேற்ற காலத்தில் வந்துட்டோம், எல்லாம் கற்றுக்கொள்ளணும், தேவைக்கு தகுந்ததாக வேதத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, மொபைலில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்ன பண்ணலாம், தேவைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வர்றவங்க மிக குறைஞ்சிட்டாங்க. எங்கே பிரதர் பைபிளை காணோம், பாட்டு புக்கானோம், எல்லாமே இதில் இருக்குது பிரதர், இதே போதும் பிரதர் அப்படின்வாங்க. நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோனை சைலண்டில் போட மறந்துடுவாங்க. மிக அருமையான உலக பிரகாரமான ஒரு சினிமா பாடல் அங்கே பாடும். அப்போ உங்கள் வேதம் எங்கே இருக்குது, எது கூட சேர்ந்து இருக்குது, அந்த சினிமா பாடலை ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கிறாரு, பைபிளை ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி உலகம் தான் இன்றைக்கி இருக்குது. நாம் அவரை தேடணும் அப்படின்னும்போது அவரை தேடுகின்ற பொழுது நமக்கு நன்மைகள் கிடைக்கணும். அவர் நம்மளுக்கு கொடுத்துக்கின்ற கட்டளைகளை நம்ம என்னென்ன பண்ணுறோம். 73வது சங்கீதம் 25வது வசனத்தை இதே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்கள். ஆலயத்தில் இருக்கிறத குறித்து சொன்ன அவரே சொல்கிறாரு, எழுபத்தி 25. பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பம் இல்லை. தாசனாகிய ஆசாப் எழுதின ஒரு அருமையான சங்கீதம் இது. அந்த சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு. ஒரு பாட்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன், உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு ஜீவனாதான்னு சொல்லி நினைக்கிறேன் பாட்டு. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ஆக இந்த சங்கீதக்காரன் ஆசாப் சொன்னது போல் அவர் தான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கணும். அவனு தினமும் அவரை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், தேடிக்கொண்டே இருக்கணும். அநேக குடும்பங்கள் நீங்கள் பாருங்கள், ஒரு ஏழை விதவை குறித்து நம்ம பைபிளில் பார்க்குறோம். அந்த ஏழை விதவைக்கு கிறிஸ்துவனர் கொடுத்த சாட்சியும் நம்ம பார்க்குறோம். அவள் தன்னிடத்தில் இருந்த எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணா, கொடுத்தாள். தன்னிடத்தில் இருந்த கடைசி காரியத்தையும் அவங்க என்ன பண்ணா, கொடுத்ததாக. அப்போ இதுதான் இன்றைக்கி இருக்குது அப்படின்ற பொழுது அதையும் அங்கே கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம இடத்துல அந்த காரியம் இருக்கணும். நம்ம அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். நம்ம இடத்துல லாஸ்ட்டு புள்ளி, எனக்கு உடம்பே முடியலன்னாலும் அநேக பாட்டிமார்கள், என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உதயபதியில் என்னோட தாயோரோட குடும்பத்தார் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்களாம் ரொம்ப வேதத்தை குறித்து என்னுடைய அந்த வயதான பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் அதில் இருந்திருக்காங்க இல்லையா, ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க. மகள்களையோ மகனையோ பேரனையோ பேத்தியோ பக்கத்தில் அமர வச்சு புஸ்தகங்களை சங்கீதங்களை என்ன சொல்லுவாங்க, வாசிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்வை குறைபாடாக இருக்கும். ஏறக்குறைய 100 வயது 110 வயது. ஒரு என்னோடய தாயாரோட தாத்தா, என்னோடய பாட்டிக்கு அவர் சித்தப்பா 120 வயதில் அவர் மரித்தார்.
அந்த மரிக்கிற வரைக்கும் ஒரு 5 ஆண்டுகள் தவிர சஃபாரி போட்டுட்டு மிக அருமையாக என்ன வருவார், சபைக்கு வருவார். அவர் இருந்ததுக்கு சிஎஸ்ஐயில், ஆனால் இருந்த நம்முடைய சத்தியமானது போதிக்கப்பட்டது, என்னோட தகப்பனாரால் அவங்க போதிக்கப்பட்டது, சில காலம் சபைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள். அந்த 115 வயது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுட்டு வருவார். ஜெரேமியா தாத்தா வராரு அப்படின்னா எல்லாமே பயப்படுவாங்க. அந்த வைராக்கியம் அவருக்குள்ளாக இருந்தது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் பெட்டில் இருந்தார். அந்த பெட்டிலையுமே 5 ஆண்டுகள் இருந்த வரைக்கும் ஒரு பெட் சோர் வரல, ஒரு உடம்புல புண்ணு வரல. இன்றைக்கெல்லாம் வந்து மனிதர்கள் ஒரு 15 நாள் பெட்டில் இருந்துட்டாங்களா அவங்களுக்கு என்ன ஆயிடுது, பெட் சோர் ஆயிரும். ஆனால் 5 ஆண்டுகள் அவர் வந்து பெட்லேயே இருந்தார். பிள்ளைகள் அவரை பார்த்து கொண்டார்கள். அப்பையும் அந்த வைராக்கியம் அவர் இடத்துல பக்கத்தில் போய் வேதத்தை வாசிக்கணும். இன்றைக்கி தான் நம்மளுக்கு மொபைல்லாம் வந்துருச்சு. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போ என்ன பண்ணணும், பைபிள் எடுத்து இன்றைக்கெல்லாம் சங்கீதத்தினை போட்டுவிட்டு வந்துடலாம். அவர் பேசாமல் கேட்டுட்டு இருப்பார், நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கி அப்படி இல்லை. பிள்ளைகளும் அவரோடு இருந்து என்ன பண்ணாங்க, அவர் பக்கத்தில் வாசிப்பாங்க. அவர் அதை கேட்டுக்கொண்டு இருப்பார். வந்து ஜெபிக்க சொல்லுவார் அவருக்காக. இன்றைக்கி என்ன எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு சொல்லியே கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருந்துட்டார், 120 ஆண்டுகள் தேவனை அவருக்கு ஜீவித்த மோசையை போல் 120 ஆண்டுகள் அவருக்கு அந்த ஆயுசு தேவன் கொடுத்துருந்தார். ஆக அவர் அனுதினமும் நம்ம என்ன பண்ண வேண்டிய மக்களாக இருக்கிறோம், தேட வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஜெபத்தினால் மாத்திரம் இல்லை, அவர் வேதத்தை தியானிக்கிறதிலும், அவருடைய கற்றுகளை, அவர் குறித்த அநேக செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதர் ஜோயல் பிரதரே கிட்டத்தட்ட ஒரு 3-4 செய்திகள் ஒரு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். யூடியூப் செய்தி போடுவாங்க, சின்ன சின்ன கேள்வி பதில் போடுவாங்க, குறிப்பிட்ட காரியங்கள் இந்த நாளில் நம்மளுக்கு என்ன சவாலாக இருக்கின்ற காரியங்களை குறித்து போடுவாங்க. இதுபோல் அநேக ஊழியர்கள் ஷேர் பண்ணுறோம். இந்த காரியங்களெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை தேடுகின்றோம். இன்னும் நான் வேதத்தை குறித்து நம்ம கற்கின்ற பொழுது புது புது காரியங்களை வந்து கற்றுக்கொள்வதாக இருக்கிறது. நம்ம அந்த வசனத்தை நம்ம படிச்சிருப்போம், அதை திரும்பி போய் படிக்கின்ற பொழுது திரும்பி அது என்னவாக கொடுக்கும், திரும்பி உதாரணத்தை கொடுக்கும். நான் போன வாரம் ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு ஒரு டாக்டர் ஒரு ஊழியக்காரர் கேட்டாராம். விழாவிலிருந்து ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டால் ஆண்களுக்கு ஒரு எலும்பு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, நான் 2 எலும்பு கூடு வைக்கிறேன், காமிங்க, இது இதில் ஆண் இது எது பெண்ணுன்னு சொல்லி அந்த டாக்டர் வச்சுருக்கிறாரு. 2 எலும்பு கூட எப்படி இருந்துச்சா, சரியாக இருந்ததான். ஆனால் நம்ம நிறைய நாள் நான் கேள்விப்பட்டது வந்து நம்மளுக்கு ஆண்களுக்கு ஒன்று கம்மியாக இருக்கும், பெண்களுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லதாக பார்க்குறேன். ஆனால் அவரோட வியூ ஆஃப் பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னா, 2 கூடுகள், அதாவது ஆதாம்கிட்ட இருந்தது ஒரு கூடு இருக்கு இல்லையா, நம்மளோட எலும்பு விழா எலும்புக்கு இடையில கேப் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு நீங்கள் ஆட்டுக்கறி வாங்கினீங்கன்னா தெரியும், அந்த நெஞ்சுக்கறின்னு வாங்கினீங்கன்னா அந்த கேப் இருக்கும் இடையில, அந்த சதை அடைச்சிருக்கும். ஆக 2 கூடுகளை ஒட்டி எலும்பாக இருந்ததாக, ஒரு கூடாக இருந்ததாகவும், அதை பிரித்து ஒரு எலும்பு கூடாக முழுமையாக வைத்து அதில் மனுஷ சிருஷ்டித்ததாக அவர் சொல்கிறார். அதை இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஹீப்ரு மொழியில் போய் மூல பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற பொழுது அந்த சதையை வைத்து அடைத்தார்னு சொல்லப்படுவது இந்த எலும்பு. இப்போ நம்மளுக்கு கேப் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ நம்ம கொசுவத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொசுவத்தியை நம்ம எடுக்கும்போது என்னவாகுது, 2 கொசுவத்தி பிரியும் போது இதில் கேப் வந்துடுது இல்லையா எரியறதுக்கு. அதுபோல் அந்த கேப் இருந்ததாகவும் அதுக்கு இடையில தேவன் வந்து சதையை வச்சு அடைத்ததாகவும் சொல்கிறார். மூல பாஷையில் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல கூடுன்னு தான் சொல்லப்படுது. எலும்புகள், எலும்பு ஒரு குறிப்பிட்ட எலும்பை சொல்லலை. ஆண் எலும்பு கூடுக்கும் பெண் எலும்பு கூடுக்கும் ஒரே ஒரு எலும்பு கூடுக்கும் இருக்க வித்தியாசம், அந்த இடுப்பு எலும்பு கீழே வந்து ஆண்கள் எலும்பு கூடு 90 டிகிரிலையும் பெண்கள் எலும்பு 120 டிகிரி. ஏன்னா பிரசவ இது கொடுத்ததுனால அவளுக்கு வந்து அது விலகக்கூடிய இடுப்பு எலும்பாக இருக்கின்றதுனால ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை பெற்றுக்காக கொடுத்தனால அவங்களுக்கு 100 இது வச்சு மட்டும்தான் ஆணும் பெண்ணும் எலும்பு கூட்டில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி நார்மலாக பார்த்தா தெரியாது. நீங்கள் என்ன பிரதர் புதுசாக சொல்கிறீங்கன்னு அந்த ஊழியக்கார்ட்ட சொன்னதாக நான் படித்தேன், பார்த்தேன். ஆக புது புது காரியங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இத்தனை எனக்கு 50 வயது ஆகுது. 50 வருடத்தில் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு எலும்பு எடுக்கப்பட்டது, அந்த எலும்புலேருந்து சிருஷ்டிக்கப்பட்டால்னு சொல்லுது அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, மூல பாஷையில் நீங்கள் போய் படித்து பாருங்கள், எபிரேய பைபிள் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள், எலும்புகள் தான் வரும். எலும்புன்ற ஒரு பர்டிகுலர் எலும்பு அல்ல, மொத்தமாக ஒரு கூடாக தான் எடுத்து பண்ணார். இது போல் அநேக காரியங்கள் பிரிவு சபையார் சொல்கின்ற காரியங்களெல்லாம் மேட்ச் பண்ணும்போது எதற்கு நமக்கு ஏற்றதாக எந்த காரியம் இருக்குது. ஆக நாம் தேவனை டெய்லி தேடுகின்ற பொழுது, அப்படி சத்தியத்தை படிக்கின்ற பொழுது நாமே என்ன பண்ணிக்கிறோம், நம்மை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். புது புது காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. ஆக நாம் 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அவருடைய முகத்தை அனுதினமும் தேட வேண்டிய மக்களாக இருக்கின்றோம். 4வதாக நாம் பார்க்கின்ற பொழுது
நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். நாம் பொல்லாத வழிகள் நம்ம இடத்துல என்ன இருக்குது? என்ன பிறகு என்ன பொல்லாத வழியில் விட்டு திரும்பினா நான் என்ன பொல்லாத வழியில் இருக்கிறேன்? நான் நல்ல வழியில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம்? உங்களை சொல்லலாம், நீங்கள் என்ன சொல்லலாம். ஆனால் நம்ம இடத்துல இருக்கின்ற பொல்லாத வழிகள் என்ன என்பது தேவனுக்கு தெரியும். பிள்ளையாம் எது கிளம்பி போகிறான்? மக்களை சபிப்பதற்கு போகிறான். தேவன் அவனை என்ன பண்ண வச்சார்? ஆசீர்வதிக்க வச்சதை நம்ம பார்க்குறோம். ஆக இந்த நாவானது நம்மளுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசீர்வதிக்கக்கூடிய காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி இதே நாவில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியங்கள் என்ன? உலக பிரகாரமாக மனிதர்களை சபித்தலும் மனிதர்களை குறை பேசுவதும். இன்றைக்கி அநேக இடங்களில் நீங்கள் பார்க்கின்றீங்கன்னா புறங்கூறுதல். வேதத்தில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா புறங்கூறுதல். ஒரு 2 நபர்களை குறித்து நம்ம பார்க்கின்றோம் அப்படின்னா 3வது நபரை குறித்து நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்? பேசலாம். அவர் இல்லாதப்ப அவரை குறித்து 3வது காரியத்தை புறமாக நம்ம இங்கே கூறக்கூடாது. புறங்கூறுதல் அவ்வளவு மோசமானது. சபைக்குள்ளே ஒருவருக்குள்ளே உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தால் என்ன பண்ணணும்? நீ நேரடியாக அவனிடத்துல போய் பேசு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க, எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் போயிட்டீங்க, எதுவும் பிரச்சனையா? நான் எதுவும் உங்களை பேசிட்டேனா? மிக முக்கியமாக ஊழியர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி நின்று பேசும்போது என்ன தான் சொல்லிட்டாருன்றாங்க இந்த காலகட்டத்திலலாம். இன்றைக்கி என்ன சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யாரை குறித்து எனக்கு என்ன தெரியாது. அருமையான குடும்பத்தாரையும் மதனை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி சபையார் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பாக நான் பேசுகின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு தவறு செஞ்சால் என்ன பண்ணாங்க? கல்லெறிந்து கொன்றாரு. பிள்ளைகளை நம்ம சரியாக வளர்க்கலைன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களாம்? பிள்ளையை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவாங்களாம். என் பையன் நான் சொன்ன பேச்சு சொல்கிறேன், ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான், அடங்க மாட்டேங்கிறான்னு கொண்டு போய் சபையார் இடத்துல முன்னாடி நிப்பாட்டிடுவாங்களாம். அவர்கள் அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் பேசிட்டு அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம்? கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் அந்த சட்டத்தை. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். அந்த மோசையின் பிரமாணத்தின் கீழே நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இல்லை நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க? நிச்சயமாக கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள். இதை நான் சொன்னேன். எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா எபிரேயரில் சபை கூடியவர்களை சில விட்டுவிடப்பட நாமும் விட்டு விடாமல் சொல்லிட்டு மோசையுடைய பிரமாணத்தை பற்றி அங்கே சொல்லுது. ஆக மோசையுடைய பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்திற்கு வித்தியாசம் பாருங்கள். நீ சபைக்கு வராமல் இருந்துட்டீங்கன்னா எவ்வளோ பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை பழைய ஏற்பாட்டு காலத்துலேருந்து நீங்கள் சபைக்கு வரலாம், உங்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரு சகோதரன் வாசலில் போயிட்டு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க. நம்மளை கல்லை விட்டு அழிய சொல்லிட்டாரு. பேசினவர் நம்மளை கல்லை விட்டு எரிய சொல்லிட்டாருன்னு இன்னொரு சோரன்ட்ட சொல்லிட்டு போகிறார். ஆக மக்கள் எதை எடுத்துக்கொள்கிறாருன்னா அந்த பேசின நபர் சபைக்கு சரியாக வரக்கூடாதவர். வர்றது கிடையாது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை, 3 வாரத்துக்கு ஒரு தடவை, ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியூரில் அவர் ஆரம்ப காலகட்டத்திலலாம் கேட்பார், எங்கெங்கே சபைகள் இருக்குது, நான் வேலைக்காக இந்த இடத்துக்குலாம் போகிறேன், அங்கே நான் கலந்துக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர். ஆனால் இன்றைக்கி அவர் போகிறார் அநேக இடங்களில் சபைகள் இல்லை. அப்போ அவரால் என்ன பண்ண முடியல? கலந்து கொள்ள முடியல. அதை நம்ம இடத்துல சொல்லாமல் அவ்வளோதான் நம்மளை என்ன பண்ண சொல்லிட்டாரு? கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையை. ஆக மனிதர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகின்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை. அது நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி இதை தான் பேசணும்னு நான் வரல. ஒரு கான்டெக்ஸ்ட்டாக உப்பாக இருக்கிறோம், உப்பானது எதற்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேனே தவிர பேசுனதில் ஒரு 40% நான் இந்த இடத்துல இருந்து நான் பேசுகிற காரியங்கள் அது தேவன் வெளிப்படுத்துவார். நீ பேசுகின்ற அநேக ஊழியர்களுக்கு அதுதான். ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பேசுகின்ற இடத்துல நம்ம உட்காந்து கேட்கின்ற பொழுது இவர் என்ன தான் சொல்கிறாரு? நான் தான் இன்றைக்கி 6 நாளில் தூங்கிட்டு இருந்தேன், தூங்குறதை குறித்து சொல்கிறாரு. என்னுடைய பையன் தான் இப்படி பண்ணிட்டேன், அதை குறித்து தான் சொல்கிறாரு. அப்படி இல்லை. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. வேதம் தான் அதுதான் என்ன பண்ணியிருக்கு? ஒவ்வொருத்தருக்கும், ஊழியக்காரருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லியிருக்கு. சபை கூடி வருதலை விட்டுவிட போல் நீங்களும் விட்டு விடாமல் என்ன பண்ணணும்? கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். ஆக இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நாவை நாம் மகிமைக்கு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி காட்டிலும் இந்த போன்ற காரியங்களுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த பொல்லாத வழியை விட்டு நம்ம வரணும். இன்னொன்று மனக்கசப்பு. இடத்துல ஒருவருக்காக மனக்கசப்பு. உற்சாகத்தில் உலக பிரகாரமாக நம்ம பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட காரியங்களுக்கு நம்மளை கூப்பிடலை, குறிப்பிட்ட காரியங்களுக்கு நம்ம கனப்படுத்தலைன்னு போல் நமக்கு அந்த இடத்துல என்னவாயிருது? மனக்கசப்பானது ஏற்பட்டுருது. அந்த மனக்கசப்புலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெளியே வரணும். நாம் தேவனை ஆராதிக்கிற மக்கள், அவரை கிறிஸ்துவனை அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், பரிசுத்தனுடைய கிரியையில் இருக்கிற மக்கள்,
மனக்கசப்பு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நாம் அவரிடத்துல ஒற்றுமையாக இருக்கணும். நான் அநேக இடத்துல என்னுடைய இந்த 50 வருட இதில் பார்க்கும்போது பகைமை பாராட்டுறது ரொம்ப 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 கம்மி. நீ எப்படி போய் பேசுகிற அப்படின்னு என்னையே கேட்பாங்க. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நேரடியாக போயிடுவேன். ஸ்தோத்திரம் தான் முதல் சொல்லுவேன். அவர்கள் முகம்தான் என்னவாகணும்? நானி வெக்கமடையணும். என்னோடய தகப்பன் ஒரு இடத்துல வேலை பார்த்தாரு. சில பிரச்சனைகளால் அந்த இடத்துல நின்றுட்டாங்க. இன்றும் அநேகர் ஒரு இடத்துல என்ன பண்ணுறதில்ல, பேசுகிறதில்ல. ஆர்வம் பிரதர்கிட்ட பேசிவிட்டு நம்மளோட வேலை போயிடும்னு சொல்லி இன்றைக்கி இருக்கின்ற காரியங்கள் கார்ப்பரேட் ஆகிடுச்சு. ஊழியம் எப்படி ஆயிடுச்சு? கார்ப்பரேட் ஆகிடுச்சு. ஆனால் நான் அவர்கள் இடத்துக்கே போவேன். அவர்கள் ஒரு ஜெப கூட்டம் போட்டிருந்தா போவேன். அங்கிட்டே ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அவர்கள் இடத்துல கலந்து கொள்ளுவேன். அவர்கள் இடத்துல சாப்பிடுவேன். என்னோடய ஐக்கியத்தை நான் என்ன பண்ணுவேன்? பகிர்ந்து கொள்வேன். எனக்கு நீ எதிரியே கிடையாது. நீ என்ன வேணா என்ன நினச்சிக்கலாம். ஆனால் நீ எனக்கு சகோதரன். ஆக நம்ம இடத்துல அந்த மனக்கசப்பு அது குறையணும். ஏன்னா மனக்கசப்பை நம்மளும் வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்முடைய உப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாரம் இல்லாததாக நம்மளும் இருக்கிறோம். ஆக மனக்கசப்புகளை நம்ம குறைக்கணும். அடுத்து நம்முடைய உள்ளத்தில் பொறாமைகள், நம்மளை அறியாமல் இருக்கின்ற ஒரு குணங்கள் பொறாமைகள். ஒருத்தர் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்துட்டா, ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டா, ஒரு நல்ல காரியங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டா மனிதனுக்கு ஒரு யதார்த்தமாக இருக்கின்ற குணங்கள் பொறாமை. அந்த பொறாமையோட வெளிப்பாடு தான் நான் சொன்ன மனக்கசப்பு. அதை நேரடியாக சொல்ல மாட்டாங்க. அவளுடைய இருதயத்தில் அந்த பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த நோய் நொடிகள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு சில குடும்பத்தில் இருக்காது. அது தேவனுடைய அனுக்கிரகம். அது நம்ம இடத்துல என்ன குறை இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பார்க்கணும். நான்லாம் அப்படி தான் பார்ப்பேன். திடீர்னு கீழே விழுந்துட்டோம், இல்லை என் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா தொலைஞ்சிருச்சுன்னா என்னால் தூங்க முடியாது. எதனால இது போச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது என்னவே இருக்காது, காணாமல் இருக்காது. அப்போ நம்ம 100 ரூபா இது காணாமல் நம்ம பாக்கெட்லேருந்து விட்டுட்டோன்னா, நான் கவனமின்மையாக வேறு எது மேலே கவனம் செலுத்திட்டேன்னா, அல்லது நான் சம்பாதிச்சதில் ஏதாவது தவறான வழியில் நான் சம்பாதிச்சிட்டேன்னா, அந்த எண்ணங்கள் நமக்குள்ளாக வரணும். பொல்லாத வழிகள். இன்றைக்கி உதாரணமாக உலக பிரகாரமான மனிதனாக இருக்கிறவர்கள் மனசில் இருக்கின்ற பொறாமை, இது யதார்த்தமாக மனிதனுக்கு வரக்கூடியது. ஒரு பொருளை பார்க்கின்ற பொழுது, ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது, ஒரு படிப்பை பார்க்கின்ற பொழுது, ஒரு முன்னேறுவதை பார்க்கின்ற பொழுது மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற பொறாமை. அதையும் நம்ம அந்த வழியை விட்டு நம்ம திரும்பணும். அடுத்து பொய் சொல்லுதல் மற்றும் மாய்மாலம் செய்தல். பொய் அநேகர் இடத்துல பார்க்குறோம். நல்ல பொய் சொன்னால் தப்பு இல்லை பிரதர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யில் நல்ல பொய் கெட்ட பொய்ன்னு எனக்கு தெரியல. நல்ல 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செய்யணும் அப்படின்வாங்க. நீ உண்மையை சொல்லியே என்ன பண்ணலாம்? இன்றைக்கி பிரச்சனை வருகின்ற இடமே, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருகின்ற இடமே எங்கே? கல்யாணத்தில் தான். மாப்பிள்ளை மிக அருமையானவர், காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவார். மாப்பிள்ளைன்னு சொல்லிவிட பொண்ணை தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பொண்ணு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிரும். சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டு வீடெல்லாம் வாசித்து வாசல்லாம் பெருக்கி பைபிளை வச்சு எல்லாத்தையும் ஒரு ஜெபம் பண்ண எழுப்பி விட்டுட்டு தனக்கான வேலையெல்லாம் செய்வாங்க. அப்படின்னு கல்யாணமே வந்த பின்னாடி சகோதரி எழுப்புனா என்ன பண்ண மாட்டாங்க? நான் எங்கள் அம்மா வீட்டில் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன 5 மணிக்கு எழுப்புறீங்கன்னு மாமியாரோட பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அன்றைக்கே அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் என்ன ஆகும்? பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே படிப்படியாக அது வளர்ந்து வந்துடும். இன்றைக்கி உலக பிரகாரமாக பிரச்சனை ஆரம்பிக்கிற இடமே அதுதான். கணவன் வீட்டில் தன்னோட தகப்பனார் வீட்டில் இருந்த காட்டிலும் கணவன் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுறது? பிடிக்காமல் போயிடுது. ஆனால் இது தேவன் கொடுத்த வாழ்க்கை, இதை நான் ஏற்றுக்கொள்ளணும். இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். இவர்களும் இப்படி இருக்கிறார்கள். என்னுடைய தாத்தா வீட்டில் சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊசியும் தண்ணியும் இருக்கும். சாப்பாடை கீழே கொட்டிட்டிங்கன்னா ஊசியில் தொட்டு அந்த பருக்கையை நீங்கள் உங்கள் சாப்பாடில் போட்டு சாப்பிடணும். ஒரு பருக்கை கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் அப்படி வளர்த்துருக்கிறோமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. பிள்ளைகள் சாப்பிடும்போது சாப்பிடட்டும், நீ கொட்டினாலும் பரவாயில்ல சாப்பிடு அப்படின்றோம். ஆனால் அது ஒரு உழைப்பு, அதில் எத்தனை விவசாயியோட உழைப்பு, நம்மளோட உழைப்பு எல்லாமே அதில் இருக்குது. சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடுறோம். இனி ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா இலைகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம், சாப்பாடு வச்சிங்கன்னா குறிப்பிட்ட சில காரியம், கருவேப்பிலை கூட விட மாட்டேன், சாப்பிட்ருவேன். இதெல்லாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். ஏன்னா அதுவும் தேவன் நம்மளுக்காக கையளிக்கப்பட்டது. ஜெர்மனியிலே சுவிட்சர்லாந்து சரியாக எந்த நாடுன்னு தெரில, ஹோட்டலில் போய் நீங்கள் மீதம் வைக்கக்கூடாது. மீதம் வைத்தால் ஃபைன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவையானதை வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். தட்டில் என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட்டான பொருள்கள், எலும்பு இந்த போன்ற வேஸ்ட்டான பொருளை தவிர மீதி வேஸ்டேஜை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா வேஸ்டேஜை குறைக்கிறாங்க. ஆனால் நம்மளோட சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் படுகின்ற காரியங்கள், பிரயாசங்கள் எல்லாமே அந்த உழைப்புக்காக தான். ஆனால் பாதி என்ன பண்ணிடுறோம்? வேஸ்ட்டிலேயே போயிடுது.
ஆனால் நம்மளுக்கு தேவையான உணவை நம்ம எடுத்துக்கணும். நம்ம பிள்ளைகளை அதே வழியில் நம்ம வழி நடத்தணும். நாம் பேசுகின்ற காரியங்கள் பொய்க்குரிய காரியங்கள் இருக்கிறதா, கரெக்டான காரியங்களை பேசணும். மாய்மாலம் செய்கின்ற காரியங்கள், சபைக்கு ஒருவராக உலக பிரகாமத்துக்கு ஒருவராக நம்ம இருக்கிறது. சபைக்குள்ளாக இருக்கின்ற அநேக மக்கள் இன்றைக்கி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட அநேக ஊழியர்களும் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மிக நேர்மையான ஊழியர்கள். அவங்கள பற்றி நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, லஞ்சம் வாங்கக்கூடிய அளவில், ஒரு பெரிய பெரிய சம்பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கிறவங்க 5 பைசா வாங்க மாட்டாங்க. கிறிஸ்துவ அங்கே அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அவர்கிட்ட நேர்மையாக பேப்பர்லாம் கரெக்டாக இருந்தால் கையெழுத்து போடுவார், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஆக அந்த மாய்மாலம் இங்கே ஊழியம் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அவர் போய் அங்கே லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாருன்னா அது என்னமான வாழ்க்கை? ஒரு மாயமானமான வாழ்க்கை ஆகிப்போய். ஆனால் இங்கே எப்படி இருக்கிறோமோ, இங்கே எப்படி பேசுகிறோமோ அதே வாழ்க்கையை நம்ம வாழணும். அந்த பொல்லாத வழியை விட்டு நம்ம திரும்பணும். இன்று 5வதாக நாம் பார்க்கின்ற பொழுது, வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பொறுப்புகளை உதாசீனம் செய்தல். வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்குது? மனைவியானவள் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கணவனானவன் சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்து எப்படி சபை மேலே அன்பு வச்சிருக்கிறாரோ, கணவனானவன் மனைவி மேலே அன்பு வைத்திருக்கணும். கணவன்களுக்கு அன்பு செலுத்தணுன்ற கட்டளையானது கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அன்பு செலுத்துகிறார்கள்? இன்றைக்கி குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? மனைவி கீழ்ப்படியாத காரணமா, அல்லது கணவன் அன்பு செலுத்தாதன் காரணமா? இன்றைக்கி அநேக இடங்களில் ஊழியக்காரர்களை கூப்பிட்டு பிரதருக்கு இருக்குமா என்னன்னு தெரில, அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை தான் பிரதானமாக இருக்குது. மாமனாரோ மாமியாரோ கூப்பிட்டு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கள். சில இடங்களில் நீங்கள் தான் பார்த்து கட்டி வச்சிங்க, பொண்ணு இப்படி இருக்குது, நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை தான் இப்படி இருக்கிறாரு, நீங்கள் நல்லவருன்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. பஞ்சாயத்தை எங்கே கொண்டு வந்துடுறாங்க? ஊழியர்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து தான் கொடுக்க முடியும். உள்ளார நம்ம எல்லா காரியங்களும் ஊழியக்காரர் என்ன பண்ண முடியாது, பார்த்து செய்ய முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? காரியங்களை பார்ப்போம். ஒரு திருமணத்தை செய்து முடிக்கிறதுக்குள்ளே மிக கஷ்டமாகி போயிடுது. அவர் வாழுகின்ற பகுதியில் என்ன காரியங்கள் செய்கிறாரோ அந்த காரியங்கள் செய்யணும். எங்கள் பகுதியில் மாலை போடுவோம், நிச்சயத்துக்கும் மாலை போடுவோம். எங்கள் பகுதியில் மாலை போட மாட்டோம், இல்லை போட்டு தான் ஆகணும். நம்ம சபைக்குள்ளே இருக்கிறத மனிதர்கள் என்ன பண்ணிடுறாங்க? அந்த இடத்துல மறந்துடுறாங்க. அப்போ அந்த சம்பந்தக்காரர்கள் பண்ணுகின்ற பிரச்சனைகள் இந்த திருமணம் முடிகிறதுக்குள்ளே நிறைய காரியங்கள், உலக பிரகாம நகை கேட்பதிலும், கல்யாண செலவு செய்வதிலும், துணி எடுப்பதிலும். ஒரு விசேஷத்துக்கு நாங்கள் போயிட்டு முதல் காரியம், நான் இந்த மாதிரி கலைஞர்களை மேக்ஸிமம் தலையிட மாட்டேன், என் தகப்பனாட்டி சொல்லுவேன். நம்ம பிரதர் கூட ஒரு குரூப் வச்சுருக்காங்க, வரன்கள்னு சொல்லி அருமையான குரூப் பிரதர் வச்சுருக்காங்க. அது மூலமாக அநேகர்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு. நான் இந்த காரியங்களுக்கு போக மாட்டேன். ஏன்னா பின்னாடி பஞ்சாயத்தை எங்கே கொண்டு வந்துடுறாங்க? நம்மக்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஊழியர் பாலமாக இருந்து, இந்த குடும்பத்தில் ஒரு பெண் இருக்குது, இந்த குடும்பத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, நீ திருமணம் முடிச்சுக்கோங்க, உங்களோட காரியங்கள் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் 20 வருஷம் 30 வருஷம் கழித்து பேரம் பேத்தி எடுத்த பின்னாடி எங்கே வர்றாங்க? நீங்கள் பார்த்த இவர் தான் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி குறைய கொண்டு வந்து. ஏன்னா இது நம்மகிட்ட இருக்கிறது. ஏவாள் ஆதாம் என்ன சொன்னார்? நீர் கொடுத்த ஏவாள் கொடுத்த பழத்தை தான் நான் சாப்பிட்டேன்னு அன்றைக்கே அவர் சொல்லிட்டார். அதுபோல் காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் ஊழியர் இடத்துல வராத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கணவனானவன் மனைவியின் இடத்துல அன்பு செலுத்தணும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிள்ளைகள் இவர்கள் இருவருக்கும் கீழ்ப்படிந்திருக்கும். 3 சிம்பிள் லாஜிக் இருந்துட்டாலே குடும்பம் நல்லபடியாக ஒரு அருமையான கிறிஸ்துவ குடும்பமாக இருக்கும். பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் எபேசியரில் சொல்லதை நான் பார்க்கின்றோம். இப்போ பெற்றோர்கள் சொல்லுகின்ற காரியங்களுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். நம்ம குடும்பங்களில் இந்த பொல்லாத வழிகள் நம்ம இடத்துல கணவன் மனைவியை நேசிக்காமலும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியாமலும், இல்லை பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுவது போல பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு பயப்படாமலும் அடங்கிடாமல் இருந்தால், பொல்லாத வழி நம்ம இடத்துல இருந்தால், நம்மளை உப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சாரமற்றதாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அதை நாம் மீண்டும் ஒரு முறை நாம் வாசிப்போம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு
ஆக இந்த 4 காரியங்களை சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். நம்மை தாழ்த்தணும், அவரிடத்தில் ஜெபம் பண்ணணும், அவரிடத்தில் அவருடைய முகத்தை நாம் தேடணும், பொல்லாத வழிகளை விடணும். இதெல்லாம் விட்டுட்டு விடும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவாராம்? நம்முடைய காரியங்களை கேட்டு நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். தேசம் போது நம்மளும் அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அடங்கி இருக்கிறோம். நமக்கும் சேமத்தை கொடுப்பார். எப்படி அன்றைக்கி ஒரு உப்பை கொண்டு அந்த தேசத்திற்கு அங்கே ஒரு சேமமானது கிடைத்ததோ, அதுபோல் நாமும் இந்த 4 வழிகளை கற்றுக்கொண்டு இந்த தேசத்திற்காக, இந்த சபைக்காக, இந்த சமுதாயத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருந்து நாம் சேமத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். உப்பாக நாம் இருந்து சாரமற்றவர்களாக இருந்து அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக இருப்போம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமை சகோதரர் எடி ஜோயல் சில்ஸ்பி அவர்களுக்காகவும், அருமை சகோதரர் ஊழியருக்காகவும், மதன்ராஜ் அவர்களுக்காகவும், அருமை தம்பி பெண்டன் ஜோயலுக்காகவும் என்னுடைய மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி அவர்கள் இப்பொழுது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. அன்றைக்கி நான் பிரதருக்கு போட்ட மெசேஜ், இட்ஸ் குட் டு சி பிரதர், இதை பார்க்குறதுக்கு மிக அருமையாக இருக்கிறது. உங்களுக்கு அப்புறம் தம்பி ஊழியங்களில் பிரதர் கொண்டு வரது மிக அருமையாக இருக்கிறது நான் பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை ஊழியத்துக்கு அடுத்த காரியங்களெல்லாம் வளர்த்து கொண்டு வரது மிக முக்கியம். என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்க்குறது அதுதான். என்னுடைய மைண்டை சொல்லுது, நீ என்ன வேலைக்கு வேணாலும் போய் என்னவாக இரு, போதிக்க கற்றுக்கிட்டு நேரம் கிடைக்கும்போது நீ போதிக்கணும். நீ எங்கே ஆராதிக்கிறியோ அங்கே நீ போதிக்கணும். ஏன்னா அவரோட ஆசை அயல்நாடுகளில் போதிக்கணும், கம்ப்யூட்டரில் பெரிய ஆளாக வரணுன்ற அவரோட ஆசை. ஒருவேளை உனக்கு இங்கே திண்டுக்கல்ல உன்னால் முடியல அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்? நீ எங்கே ஆராதிக்கிறியோ அங்கே பண்ணணும். ஆனாலும் உன்னுடைய சபையாக திண்டுக்கல் சபை நீ மறந்துடக்கூடாது. இங்கே ஒரு ஊழியரையாவது போட்டு நீ என்ன பண்ணணும்? இந்த சபையை தாங்கணும். நாங்கள் 2வது குழந்தைக்காக என் சகோதரி மனைவி வேண்டும் போது எனக்கு ஒரு பையன் கொடுத்தா நிச்சயமாக ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்துவோம். அதை அனுதினமும் ஒரு காதில் நாங்கள் என்ன பண்ணிட்டு வரோம்? சொல்லிக்கொண்டே வரோம். ஏன்னா பிள்ளைக்கு தெரியணும். ஒருவேளை தேவன் நம்ம எப்போ எடுத்துக்கொள்வாருன்னு தெரியாது. அப்போ நம்முடைய அப்பா அம்மா சொன்னது நம்ம ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளணும். என்னோடய தகப்பனார் அடிக்கடி பிரசங்கத்தில் முன்னாடி சொல்லுவார், எனக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை யார் எடுக்க போகிறாங்க, யார் செய்ய போகிறீங்க, சபையார் காமனாக சொல்லுவார். அப்போ என்னோடய தாயார் போய் சண்டை போடுவாங்க, நம்மளுக்கு தேவன் 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு. இன்றைக்கி அதே தகப்பனார் பெருமையாக எங்களை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக எனக்கு அது பெருமையாக இருக்கிறது. அருமை சகோதரன் பெண்டன் இன்னும் நம்முடைய சோரனை போல, தன்னுடைய தாத்தாவை போல இன்னும் வல்லமையாக ஊழியங்களை செய்யக்கூடிய வாழ்த்துகிறேன். திண்டுக்கல் ராம்நகர் பகுதியில் கூடுகின்ற சபையின் சார்பாக இங்கே இருக்கின்ற அங்கத்தினர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவராக. உங்களுடைய கவனத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனுடைய நாமத்திற்கு மீண்டும் ஒரு கணம் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர் மைக்கேல் ராஜ்குமார் அவர்கள் மட்டுமாய் தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நமக்கு பேசினார். நம் அநேக விஷயங்களை கற்றறிந்தோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்நாட்களிலே தொடர்ந்து நாம் செயல்படுத்துவதற்கு தேவன் தம்மை இரக்கம் பாராட்டுவார். அவரையும் அவருடைய ஊழிய பாதையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய சபையார் யாவருக்காகவும் தொடர்ந்து கன்னியாகுளம் கிறிஸ்டின் சபையானது தொடர்ந்து ஜெபத்திலே வைத்திருக்கும். தொடர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தையை போதித்த எங்கள் சகோதரர் மைக்கேல் ராஜ்குமார் அவர்களை மீண்டும் ஒரு கணம் கன்னியாகுளம் கிறிஸ்டின் சபையின் மூலமாக வாழ்த்துகிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடி நாம் ஜெபத்திற்குள்ளாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும்